இந்த காணொளியில் ரீமான் இன்டகரல் கான்செப்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனும் இதில் இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டாக்கா அடுத்தடுத்த சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் L of find L of p comma f and u of p comma f. Find the lower sum and upper sum if f of x equal to x for x belongs to closed interval 0 comma 3 and p equal to partition கொடுத்துருக்காங்க. What is p? p equal to 0 comma 1 comma 2 comma 3 be the partition of closed interval 0 comma 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதுக்கு அப்பர் சம் வேல்யூ என்ன, லோயர் சம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லோயர் சம் L of p comma f கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ L of p comma f அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், அந்த சப் இன்டர்வல்ஸோட லெங்க்த்து அப்புறம் சப் இன்டர்வலில் அந்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ அப்படின்னா தட் மீன்ஸ் m1 டெல்டா 1 என்னென்ன சப் இன்டர்வல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இங்கேயே போட்டு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ 0 1 2 3 க்ளோஸ் இன்டர்வல் 0 comma 3 0 1 2 3 அப்படிங்கிற பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணுறோம். அப்போ இது ஒரு சப் இன்டர்வல் கிடைக்கும் 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ திஸ் லெங்க் இஸ் டெல்டா 1 1 to 2 டெல்டா 2 2 to 3 டெல்டா 3. ஸோ m1 டெல்டா 1 ப்ளஸ் m2 டெல்டா 2 ப்ளஸ் m3 டெல்டா 3 ரைட். டெல்டா 1 வேல்யூ 1. m1ங்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 0லேருந்து 1க்குள்ள ஃபங்க்ஷனோட இன்ஃபிமம், தட் மீன்ஸ் மினிமம் வேல்யூ. 0 to 1ல் ஃபங்க்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to xன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த 0 to 1ல் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ என்ன, f of 0 0. மற்ற எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் அதோட ஜாஸ்தியாக வரும். இப்போ 0 to 1ல் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ 0, டெல்டா 1 வேல்யூ 1 ப்ளஸ் டெல்டா 2 அப்படிங்கிறது இன்டர்வல் 1 to 2 1 to 2 தான் டெல்டா 2. ஸோ அதோட லெங்க் வந்து 1. ஸோ 1 to 2ல் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ f of x equal to x ஃபங்க்ஷனல் வேல்யூவில் 1 to 2 அப்ளை பண்ணோட மினிமம் வேல்யூ என்ன வரும், 1 வரும் நமக்கு. ஸோ m2 வேல்யூ 1, டெல்டா 2 வேல்யூ 2லேருந்து 1 மைனஸ் வரும்னா ஆன்சர் 1. m3 அடுத்து m3ங்கிறது சப் இன்டர்வல் 2 to 3ல் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ. 2 to 3ல் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2, டெல்டா 3ங்கிறதோட லெங்க்த்து. ஸோ 1. ஸோ 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3. ஸோ லோயர் சம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, L of p comma f கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அப்பர் சம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், u of p comma f. அப்பர் சம் ஃபார்முலா என்ன, m1 டெல்டா 1 m2 டெல்டா 2 ப்ளஸ் m3 டெல்டா 3 தான் அப்பர் சம். இதில் mங்கிறது ஃபஸ்ட்டு சப் இன்டர்வலில் க்ளோஸ் இன்டர்வல் 0 comma 1ல் உள்ள ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷன் f of x equal to x அப்படிங்கிறதுனால 0 to 1ல் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ 1 இன்ட்டு டெல்டா 1 வேல்யூ 1. 1 to 2 அடுத்த சப் இன்டர்வல் வந்து 1 to 2. 1 to 2ல் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 2, லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் 1. அடுத்து 2 to 3ல் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 3, லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் 1. ஸோ 1 plus 2 plus 3, the answer is 6. So L of p comma f, lower Riemann sum of f with respect to the partition p is 3. Upper Riemann sum of f with respect to the partition p is equal to 6. That's all. So இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னாக்கா lower Riemann sum வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், upper Riemann வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. f of x equal to x when x lies between 0 to 1 and let p be the partition which involves the numbers 0 comma 1 by 4 comma 1 by 2 comma 3 by 4 comma 1. Find the lower sum and upper sum. அப்போ lower sum upper sumனா ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பார்ட்டிஷன் கண்டுபிடிச்ச பார்ட்டிஷன் சப் இன்டர்வல் என்னென்னா சப் இன்டர்வல் இதில் சப் இன்டர்வல் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0 comma 1 by 4, அப்புறம் க்ளோஸ் இன்டர்வல் 1 by 4 comma 1 by 2, அப்புறம் க்ளோஸ் இன்டர்வல் 1 by 2 to 3 by 4, ஃபைனலாக உள்ள க்ளோஸ் இன்டர்வல் 3 by 4 to
1 இந்த சப் இன்டர்வல். இந்த சப் இன்டர்வலோட ஃபர்ஸ்ட் சப் இன்டர்வல் லெங்த் டெல்டா 1 எடுத்துக்கங்க, செகண்ட் சப் இன்டர்வல் டெல்டா 2, தேர்ட் ஒன் டெல்டா 3, ஃபோர்த் ஒன் டெல்டா 4 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா லோயர் சம் கண்டுபிடிக்க போறேன். ஸோ லோயர் சம்னா 0 to 1/4ல ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் வந்து f of x equal to x, லாஸ்ட் கொஸ்டினுக்குள்ள சேம் ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் f of x equal to x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ m1 வேல்யூ வந்து 0 to 1/4ல ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ 0. இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலோட லெங்த் வந்து 1/4. அடுத்து 1/4 to 1/2ல ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ 1/4, அந்த இன்டர்வலோட லெங்த்தும் 1/4. நெக்ஸ்ட் அடுத்த சப் இன்டர்வல்ல ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ 1/2, லெங்த் 1/4 பிளஸ் 3/4, லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் 1/4. இதுதான் லோயர் சம் வேல்யூ. இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் லோயர் ரீமான் சம் அப்படின்னு. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0. எல்லாத்துலேயும் 1/4 காமனாக இருக்குது, வெளில எடுத்துடலாம். ஸோ வெளில எடுத்தோம்னாக்கா 1/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 3/4 அப்படின்னு வந்திருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/4, 4, 4, 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3, தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 6/4. கேன்சல் பண்ணோம்னா 3/8. ஸோ லோயர் சம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம அப்பர் சம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக ஒவ்வொரு சப் இன்டர்வலுக்கும் இன்ஃபீமம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒவ்வொரு சப் இன்டர்வலுக்கும் சுப்ரீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு சப் இன்டர்வலையும் சுப்ரீம் கண்டுபிடிச்சிட்டு அப்பர் சம்க்கான டெஃபினேஷன் அப்ளை பண்ணி சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா அப்பர் சம் வேல்யூ 5/8 வருது. அதுமாதிரி லோயர் சம்க்கான டெஃபினேஷன் அப்ளை பண்ணி அந்த தேவையான டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா 3/8 வருது. தட்ஸ் ஆல். ஸோ லோயர் சம் அப்பர் சம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து give an example of a bounded function which is not Riemann integrable. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாக இருக்கணும், ஆனால் ரீமான் இன்டகிரபிளாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன். இந்த ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா f of x equal to 1 when x is rational number, f of x equal to -1 when x is irrational number. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்காதுன்னு கேட்டிங்கனாக்கா ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்காது. ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது வாய்ப்பு இல்லை. ஏன் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி ஒரு தியரி இருக்குது, அந்த தியரி வச்சு சொல்லலாம். என்ன தியரி வச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட் இருக்கும். ஃபைனைட்லி மெனி டிஸ்கண்டினியூட்டிஸ் இருந்தால் தான் அது ரீமான் இன்டகிரபிளாக சான்சஸ் இருக்குது. ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் ஃபைனைட்லி மெனி டிஸ்கண்டினியூட்டி இருந்தால் தான் ரீமான் இன்டகிரல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃபைனைட்லி மெனி டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்குனாக்கா ரீமான் இன்டகிரல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வச்சு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா ஆஸ் யூஷுவல் லோயர் சம் அப்பர் சம் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் கொண்டு போகலாம். ஸோ லோயர் சம் யூஸ் பண்ணோம்னாக்கா எல்லா சப் இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ -1. எல்லா சப் இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ -1. ஸோ ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ -1 அப்படின்னு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ எத்தனை சப் இன்டர்வல் எடுத்துட்டாலும் அந்த எல்லா சப் இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ -1. சம்மேஷன் டெல்டா ஆர் அப்படிங்கிறது எப்போதுமே லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் தான். ஏன்னா அந்த சப் இன்டர்வலோட லெங்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் இன்டர்வலோட லெங்த் கிடைக்கும். ஸோ டோட்டல் இன்டர்வல் வந்து இங்கே க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அப்படிங்கிறனால அதோட வேல்யூ வந்து நமக்கு சம்மேஷன் டெல்டா ஆர் அப்படிங்கிற வேல்யூ வந்து 1. ஸோ அப்படிங்கிறப்ப 1 × -1 அப்படி வந்துருச்சு. அடுத்து அப்பர் சம் கண்டுபிடிக்கும் பொழுது எல்லா சப் இன்டர்வல்லையும் மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1. ஸோ எம்ஆர் இன்ட்டு டெல்டா ஆர், எம்ஆரோட வேல்யூ வந்து 1 அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ டெல்டா வேல்யூ வந்து டெல்டா ஆர் எல்லா சப் இன்டர்வல் லெங்த்தையும் ஆட் பண்ணாக்கா டோட்டல் சப் இன்டர்வல் லெங்த், டோட்டல் சப் இன்டர்வல் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ அதனால 1 வந்துடும். ஸோ லோயர் ரீமான் சம் வேல்யூ வந்து -1, அப்பர் ரீமான் சம் வேல்யூ வந்து +1 இருக்குது. ஸோ இது ரீமான் இன்டகிரபிளாக வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. தட்ஸ் ஆல். இப்படியும் சொல்லிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் ரீமான் integrable function. Find the upper and lower Riemann integrals for the function f defined on closed interval 0,1 as follows. f of x equal to square root of 1 minus x square when x is rational. f of x equal to 1 minus x when x is irrational. We have to find out lower sum and upper sum. In this
given interval 0, 1. First we have to calculate in this given interval 0, 1 which function value is greater value. So whether root of 1 minus x square is greater than 1 minus x or 1 minus x is greater than root of 1 minus x square. அதான் நம்ம செக் பண்ண போறோம். அதாவது 1 minus root of 1 minus x square ஓட function value பெருசா இல்ல 1 minus x ஓட value பெருசா எந்த இன்டர்வல்ல க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல எது பெருசுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இங்க ஒரு ஐடென்டிட்டி, ஒரு சிம்பிளா ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 1 minus x ஸ்கொயர்ல இருந்து 1 minus x minus 1 என்ன வருதுன்னு செக் பண்றாங்க. செக் பண்ண என்ன வருது 1 minus x whole square செக் மைனஸ் பண்றாங்க. செக் பண்ணும்போது 1 minus x square minus of 1 plus x square minus 2x வரும். இந்த இடத்துல 1 minus x square minus 1 minus x square plus 2x அப்படின்னு எழுதிக்கலாம். So that is equal to 1 minus 1 cancel பண்ணிடலாம். minus 2x square plus 2x அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2x காமனா வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்கா 1 minus x அப்படின்னு வந்துடும். ஸோ வாட் இஸ் இன்டர்வல்? இன்டர்வல் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இது பாசிட்டிவ், 1லேருந்து 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள நம்பர்லாம் லெஸ் தென் 1 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், 1 minus x வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ். அப்போ 1 minus x ஸ்கொயர் மைனஸ் 1 minus x the whole square வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு கிடைக்குதுனாக்கா greater than 0ன்னு கிடைக்குது. அப்படின்னா 1 minus x square is greater than 1 minus x the whole square அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாக்கா, பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாக்கா ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 1 minus x. அப்போ கிவன் இன்டர்வலில் எந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்குனாக்கா ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கும். எந்த ஃபங்க்ஷன் மினிமம் வேல்யூ எடுத்துக்குனாக்கா 1 minus x மினிமம் வேல்யூ எடுத்துக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த ஒர்க்கிங் ரூல் வழிய இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இது நெசசரியானாக்கா இல்லை. உங்களால் டேரெக்டாக உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னாக்கா டேரெக்டாக சம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ வந்து எந்த ஃபங்க்ஷன்லேருந்து கிடைக்கும்? மினிமம் வேல்யூ வந்து 1 minus x அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து கிடைக்கும். காரணம் இப்போ தான் பார்த்தோம். 1 minus x ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் வந்து பெருசாக இருக்கும், 1 minus x அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ சின்னதாக இருக்கும். ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் பெரிய வேல்யூவாகவும் 1 minus x வேல்யூ வந்து சின்ன வேல்யூவாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதனால சப் இன்டர்வல்ஸில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 minus x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். சப் இன்டர்வலில் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வழி கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினில் ரீமான் சம் கேட்டிருக்காங்களா, ரீமான் இன்டெக்ரல்ஸ் கேட்டிருக்காங்கனாக்கா லோயர் ரீமான் இன்டெக்ரல், அப்பர் ரீமான் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லோயர் ரீமான் இன்டெக்ரல் 0 to 1 f dx is equal to integral 0 to 1. ஸோ ஃபங்க்ஷனோட லோயர் இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாக்கா எந்த ஃபங்க்ஷன் இதில் மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணிக்குது? 1 minus x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணிக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ 1 இன்டெகிரேட் பண்ணால் x இன்டெகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2, அப்பர் லிமிட் 1 லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1/2 அப்படின்னு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் அப்பர் இன்டர்வல் 0 க்ளோஸ் அப்பர் இன்டர்வல் இன்டெகிரல் 0 to 1 f அப்படின்னாக்கா ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ எந்த டேர்ம்லேருந்து உங்களுக்கு கிடைக்குதுனாக்கா ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர்லேருந்து கிடைக்குது. ஸோ இன்டெகிரல் 0 to 1 f இருக்கிற இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபார்முலா? இன்டெகிரல் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் அப்படின்னாக்கா ஃபார்முலா வந்து x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a அப்படின்னு ஃபார்முலா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் a இருக்க வேண்டிய இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா இந்த டேர்ம் முடியாந்துடும். ஸோ இந்த டேர்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் x வேல்யூ அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணுங்க, லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு அப்பர் இன்டெக்ரல் வேல்யூ 5/4 வருது. ஆனால் லோயர் இன்டெக்ரல் வேல்யூ 1/10 இருக்கு. ஸோ லோயர் இன்டெக்ரல் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு அப்பர் இன்டெக்ரல் வேல்யூ. தேர்ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல்ல ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னாக்கா
lower Riemann integral value, upper Riemann integral value ரெண்டும் கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னாக்கா ஈக்குவலா இல்லை. ஸோ தட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். அடுத்து let the function f be defined on closed interval 0 comma pi by 4 by f of x equal to cos x when x is rational, f of x equal to sin x when x is irrational. Show that f is not Riemann integrable function on closed interval 0 comma pi by 4. லாஸ்ட் சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே அந்த சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் லோயர் ரீமான் சம் கண்டுபிடிக்கலாமா? லோயர் ரீமான் இன்டகிரல் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டகிரல் லோயர் ரீமான் இன்டகிரல் 0 to pi by 4 f அப்படின்னாக்கா f dx அப்படின்னாக்கா இன்டகிரல் 0 to pi by 4 0 to pi by 4ல sin x பெரிய மேக்ஸிமம் வேல்யூவா இருக்குமா, cos x மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும்னாக்கா 0 to pi by 4ல sin x பெரிய வேல்யூவா இருக்கும், சாரி cos x பெரிய வேல்யூவா இருக்கும், sin x வந்து சின்ன வேல்யூவா இருக்கும். அப்போ நம்ம லோயர் ரீமான் இன்டகிரல் கண்டுபிடிக்கும் பொழுது 0 to pi by 4ல லோயர் இன்டகிரலுக்கு sin x செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ sin x dx அப்படின்னு வரும். sin x இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மைனஸ் cos x. ஸோ லிமிட் ஆஃப் தி இன்டகிரேஷன் 0 to pi by 4, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கண்டுபிடிச்சோம்னாக்கா மைனஸ் pi by 4 பிளஸ் cos of 0 அப்படின்னு வரும். அப்பர் வேல்யூ கண்டுபிடிக்கும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும் பொழுது. ஸோ cos pi by 4 வேல்யூ வந்து 1/√2. ஸோ மைனஸ் 1/√2 cos 0 வேல்யூ 1. இதுதான் லோயர் ரீமான் இன்டகிரல். அப்போ அப்பர் ரீமான் இன்டகிரல் வேல்யூ பார்த்தோம்னாக்கா 0 to pi by 4ல பார்க்கும் பொழுது என்ன நமக்கு வரும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இன்டகிரல் 0 pi by 4 0 to pi by 4ல cos x தான் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். ஸோ cos x இன்டகிரேட் பண்றோம், cos x dx that is equal to integration of cos x sin x integral 0 to pi by 4. இப்போ நம்ம அந்த pi by 4 அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னாக்கா cos pi by 4 minus cos 0 அப்படின்னு வரும். சாரி sin pi by 4 minus sin 0 அப்படின்னு வரப்போகுது. sin pi by 4 வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும்னாக்கா 1/√2 அப்படின்னு தெரியும். sin pi by 4 வேல்யூ 1/√2, sin 0 வேல்யூ 0. ஸோ அப்பர் ரீமான் இன்டகிரல் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா 1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. லோயர் ரீமான் இன்டகிரல் வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மைனஸ் 1/√2 பிளஸ் 1 அப்படி வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் வேல்யூவா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தோஸ் டூ வேல்யூஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்குமானாக்கா இட் இஸ் நாட் ரீமான் இன்டகிரபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, pi by 4. Next, show that the function f of x equal to sin x is Riemann integrable on closed interval 0, pi by 4. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி உள்ள தியரத்தை வச்சு சொல்லிடலாம். இது பவுண்டட் ஃபங்க்ஷனானாக்கா இட் இஸ் ஏ பவுண்டட் ஃபங்க்ஷன், இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூஸும் பவுண்டடும் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்குனாக்கா ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், f of x equal to x square on closed interval 0, a. அப்போ a பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6 என்ன நம்பர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆமா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். பவுண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரைட் சைடு a நீங்கள் 2 கொடுத்தாலும் 2 ஸ்கொயர் 4 வரப்போகுது, 4 கொடுத்தீங்கன்னாக்கா 4 ஸ்கொயர் 16 வரப்போகுது. ரைட் சைடு என்ன ஒரு ஃபைனைட் நம்பர் இருந்தாலும் a இருக்கிற இடத்துல என்ன ஃபைனைட் நம்பர் இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணாக்கா அகைன் உனக்கு ஃபைனைட் நம்பர் தான் வரப்போகுது. ஸோ f of x equal to x squared is a polynomial function, it is a continuous function, it is bounded on the given interval. So continuity இருக்குது, bounded இருக்குது, அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து given closed intervalல ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ அதனுடைய இன்டகிரல் வேல்யூ என்னன்னாக்கா நீங்கள் ஆர்டினரியாக இன்டகிரேட் பண்ணால் போதும், நம்ம தேவையில்லாமல் என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணி லிமிட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இன்டகிரேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x³/3 அப்படின்னு போட்டு அப்பர் லிமிட் a லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். Let f be a function on interval open interval 0, 1 defined by f of x equal to 1 if x not equal to 1/2 and f of x equal to 0 if x equal to 1/2. Show that this function is Riemann integrable function and the Riemann integrable value is
integral 0 to 1 f is equal to 1 அதான். இப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து 1/2 தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷனோட வேல்யூ 1. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, x not equal to 1/2னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ 1. அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ 1 அப்படின்னாக்கா இதை x ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை y ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதுதான் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. ஸோ இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1/2 வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 1 வச்சுக்கோங்க. 1/2 தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ 1 அப்படின்னாக்கா எக்ஸப்ட் 1/2. அப்போ இந்த 1/2ல ஒரு ட்ராப் ஹோல் போட்டுருங்க, மற்ற எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. அப்போ இதுதான் மற்ற எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. ரைட். 1/2 அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா 0 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிளா அப்படின்னாக்கா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். எப்படி 0லேருந்து 1/2 வரைக்கும் ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணிக்கணும். அப்புறம் 1/2லேருந்து 1 வரைக்கும் ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்டகிரல் வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அதான் இந்த ஃபங்க்ஷனோட மீனிங். தட்ஸ் ஆல். அப்படி பார்க்கும் பொழுது 0 to 1/2 வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூனா 1. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 0 to 1/2 1 into dx. 1 into dxனா dx மட்டும் தான் வரும். ஸோ dx வேல்யூனா dx இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா xன்னு வரும். ஸோ 0 to 1/2 1/2 மைனஸ் 0 ஆன்சர் 1/2 முடியாந்துரும். அடுத்து அதே 0 to 1/2ல பார்த்தாச்சு. அடுத்து 0 to 1/2க்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது 1/2 to 1. ஸோ 1/2 to 1ல பார்த்தோம்னாக்கா 1/2 to 1 ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து அங்கேயும் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 1 தான். 1/2ல மட்டும் தான் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. ஸோ 1/2 to 1ல ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னாக்கா 1. 1 into dx இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா x. லிமிட் ஆஃப் தி இன்டகிரேஷன் 1/2 to 1. 1 minus 1/2 that is equal to 1/2. இந்த ரெண்டு இன்டகிரல் வேல்யூவும் ஆட் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷனோட இன்டகிரல் வேல்யூ. ஸோ ஆட் பண்ணா 1/2 plus 1/2 the answer is 1. ஸோ அதை கொடுத்தாங்க. Show that the function f of x is equal to greatest integer which is less than or equal to x is integrable in closed interval 0,3 and show that integral 0 to 3 greatest integer which is less than or equal to x dx is equal to 3. ஸோ இதை ஏன் எப்படி ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து எந்த இடத்துல மட்டும்தான் டிஸ்கண்டினியூஸ்னு சொன்னோம். ஏற்கனவே இன்டிஜர்ஸ்ல மட்டும் தான் டிஸ்கண்டினியூஸ் சொன்னோம். இப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0,3ல எத்தனை இன்டிஜர் இருக்கு இடையில பிட்வீன் 0 to 3ல நமக்கு வந்து 1 இருக்கு 2 இருக்கு. அப்போ ரெண்டு பாயிண்ட்ல மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்குது நமக்கு டிஸ்கண்டினியூட்டி வருது. 2 பாயிண்ட்ல 0லையும் க்ளோஸ் இன்டர்வல் பார்க்கும்பொழுது 0 என் பாயிண்ட்ஸ் விட்டோம்னாக்கா 1 2 அப்படின்னு 2 பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷனா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பவுண்டட் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாகவும் இருக்கு, கண்டினியூட்டி ஒரு 2-3 இடத்துல மட்டும் தான் டிஸ்கண்டினியூட்டி ஆயிருக்கு அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா என்ன ஃபங்க்ஷனா இருக்கும் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனா இருக்கும். சரி, ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. அப்ப அந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெரி சிம்பிள். இதுல நம்ம பெருசாலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. 0 to 1ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆன்சர் 0. 1 to 2ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆன்சர் 1. அடுத்து 2 to 3ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆன்சர் வந்து 2 வரும். ஸோ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா n பாயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூடட், n பாயிண்ட்ஸ் இல்லாம பாருங்க. 1க்கு முன்னாடி ஒரு நம்பர் எடுத்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னாக்கா ஆன்சர் வந்து 0 தான் வரும். 2க்கு முன்னாடி ஒரு நம்பர் 1லேருந்து 2க்குள்ள ஒரு நம்பர் எடுத்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஆன்சர் 1 தான். 2லேருந்து 3க்குள்ள 2.5 எடுத்துக்கிட்டு வாட் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் விச் இஸ் லெஸ் தென் 2.5 அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 அப்படிதான் ஆன்சர். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இதுதான். அப்போ ஃபங்க்ஷனோட வேல்யூ இப்படி இருக்கிறப்ப எந்தெந்த பாயிண்ட்ல ரெண்டாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூ இருக்கும், இன்டிஜர்ஸ்லாம் டிஸ்கண்டினியூ இருக்கும். அதனால 0 to 3 எப்படிலாம் நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்னாக்கா 0லேருந்து 1 வரைக்கும் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான்.
அதுமாரி 1லேருந்து 2 வரைக்கும் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். அதேமாரி 2லேருந்து 3 வரைக்கும் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். அப்போ 0 to 1ல் இந்த இன்டிஜர் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? 0 to 1ல் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அப்போ 0 dx அப்படின்னு முடியாந்துரும். அடுத்து 1 to 2ல் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? ஃபங்க்ஷன் வேல்யூ 1. ஸோ 1 dx அப்படின்னு முடியாந்துரும். அதுக்கப்புறம் 2 to 3ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 2. அப்போ இன்டெக்ரல் 2 to 3 2 dx அப்படின்னு முடியாந்துரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகிடும். அடுத்ததுல dx இன்டெகிரேட் பண்ணால் x. ஸோ x லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் 1 to 2 ப்ளஸ் அடுத்து 2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தோம்னாக்கா dx இன்டெகிரேட் பண்ணோம்னா x லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் 2 to 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னாக்கா 2 - 1 அடுத்து ப்ளஸ் போட்டு 2 இன்ட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னாக்கா 3 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 இன்ட்டு 1. ஸோ 2 + 1 3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ integral 0 to 3 greatest integer x which is less than or equal to x அப்படிங்கிறதுல greatest integer function not greater than x அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபங்க்ஷனோட 0 to 3ல அந்த இன்டெகிரலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது 3. அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. ஏற்கனவே ட்ரிச்லெட் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் 1 - 1 கொடுத்துருந்தாங்க. இங்கே அதே மாதிரியே என்ன பண்ணிருக்காங்கனாக்கா 0 and 1 கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ ஸ்மால் எம்ஆர் வேல்யூ வந்து 0 அண்ட் கேபிட்டல் எம்ஆர் வேல்யூ வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணோம்னாக்கா ஆன்சர் வந்துடும். பார்த்தோம்னாக்கா ரெண்டும் வேறு வேறு நம்பர் வரும். ஸோ அதனால் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். அதாவது ரேஷனல் இர்ரேஷனல் அப்படின்னு கிவன் இன்டர்வலை ஸ்பிளிட் பண்ணி ரேஷனல் நம்பருக்கு ஒரு வேல்யூவையும் இர்ரேஷனல் நம்பருக்கு ஒரு வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம் அப்படின்னாக்கா தட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ரீமான் இன்டகிரபிள் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ வேற எதில் அதில் ரீமான் இன்டகிரபிளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? எவ்வரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். எல்லா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் தான். எவ்வரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டகிரபிள். இதில் வந்து எந்த வார்த்தை மிஸ் ஆகிருக்குன்னு அப்படின்னாக்கா எவ்வரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏக்கம் அப்படி. ஏன்னா நம்ம ரீமான் இன்டகிரபிள் பார்க்குறோம் அப்படின்னாலே இன்டர்வல் வந்து அண்டர்ஸ்டுட் க்ளோஸ் இன்டர்வல் ஃபைனட் க்ளோஸ் இன்டர்வல்ங்கிற அண்டர்ஸ்டுட். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏக்கம் அப்படி இஸ் ரீமான் இன்டகிரபிள். ஸோ ஒரு மோனோடானிக் ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க, அதோட டொமைன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஏக்கம் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷனும் என்ன ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். மோனோடானிக் ஃபங்க்ஷன்னா ஒன்று ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங்காக இருக்கணும், இல்லை டிக்ரீசிங்காக இருக்கணும். அதான் மோனோடானிக்காக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த இன்டர்வலில் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். A bounded function f is Riemann integrable in closed interval a comma b if the set of points of discontinuity is finite. இந்த தியரத்தை வச்சு தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் which is less than or equal to x அப்படிங்கிறது 0 to 3ல ஒரு ரெண்டு உள்ளுக்குள்ள பிட்வீன் லிமிட்ஸ்குள்ள 2 பாயிண்ட்ல மட்டும் தான் டிஸ்கண்டினியூட்டி. அந்த ஃபங்க்ஷன் பவுண்டட் ஃபங்க்ஷனா பவுண்டட் இருக்கு, டிஸ்கண்டினியூட்டி 2 இடத்துல இருக்கு. அதனால கண்டினியூஷன் சொன்னோமா, அது இந்த தியரத்தை பேஸ் பண்ணி தான். ஃபங்க்ஷன் பவுண்டட் ஃபங்க்ஷன் அது ரீமான் இன்டகிரபிளா இருக்கும்னாக்கா அது டிஸ்கண்டினியூட்டி இருக்கிறது வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் டிஸ்கண்டினியூட்டி இருக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ்ல டிஸ்கண்டினியூஸ் இருக்குனாக்கா அது ரீமான் இன்டகிரபிளா வரதுக்கு சான்சஸ் இல்லாம போயிடும். ஸோ let f be a bounded function on closed interval a comma b and let the set of discontinuities having a finite number of limit points, then f is Riemann integrable function on closed interval a comma b. bounded function இருக்கணும். அந்த டிஸ்கண்டினியூட்டிஸ்க்கு எல்லாமே ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஸ்கண்டினியூஸோ அந்த டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செட்டில் எழுதணும்னாக்கா அந்த செட்டுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக தென் த ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். If f is Riemann integrable on closed interval a comma b, then modulus of f is also Riemann integrable on closed interval a comma b. given function closed interval Riemann integrable இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனும் ரீமான் இன்டகிரபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கான்வர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. அதாவது
மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுனாக்கா ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் f of x equal to 1, f of x equal to minus 1, f of x equal to 1 when x is rational, f of x equal to minus 1 when x is irrational அப்படின்னு போட்டிங்கன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக மாறி போயிடும். ஸோ எவ்வரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டகிரபிள். ஆனால் எஃப் ரீமான் இன்டகிரபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ரீமான் இன்டகிரபிளா இருக்காது. ஸோ இஃப் f1 f2 are ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் then their sum is also ரீமான் இன்டகிரபிள், their difference is also ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். If f is a Riemann integrable function and c is a constant, then the constant multiple of function is also Riemann integrable function. If f is Riemann integrable and the capital M, small m are supremum and infimum of f, then ஏற்கனவே டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி infimum into b minus a is less than or equal to Riemann integrable of f of x dx is less than or equal to supremum into b minus a. இந்த b minus a லெங்த் ஆஃப் தி இன்டர்வல், mங்கிறது ஹைட்டு. ஸோ ஸ்மால் எம் கேபிட்டல் எம் அப்படிங்கிறது ஸ்மால் எம்ங்கிறது கர்வுக்கு கீழே உள்ள ஹைட்டு, கேபிட்டல் எம்ங்கிறது கர்வுக்கு மேலே உள்ள ஹைட். அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஆப்வியஸாக ட்ரூவாக இருக்கும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இஃப் எ ஃபங்க்ஷன் f of x is bounded and Riemann integrable over closed interval a comma b and f of x greater than or equal to 0 for every x belongs to closed interval a comma b, then the integral value is also greater than or equal to 0. ஒரு ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருக்குது, ரீமான் இன்டகிரபிளாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து கிவன் இன்டர்வலில் நெகட்டிவ் வரல அப்படின்னாக்கா, அதான் greater or equal to 0, நான் நெகட்டிவ் நம்பர் அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷனோட இன்டகிரல் வேல்யூ நான் நெகட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ தியரம். The function f is integrable over closed interval a comma b and capital M and small m be supremum and infimum respectively of f on closed interval a comma b, then there exists a number k between bounds of a function. What do you mean by bounds of a function? Supremum and infimum of a function such that integral a to b f of x dx is equal to k into b minus a. In particular, if the given function is continuous, then in place of k we can replace f of c, where c is lies between closed interval a comma b. So this is first mean value theorem. Integral value வந்து some constant into length of the interval க்கு ஈக்குவலா இருக்கும். அதே அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா f of c into b minus a க்கு ஈக்குவலா இருக்கும். That's all. If f and g are Riemann integrable function, then their product is also Riemann integrable function. If f and g are Riemann integrable function, then their quotient is also Riemann integrable function, provided that the denominator function is not equal to 0. அப்படிங்கிறதா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா modulus of g of x less than or equal to k for every x belongs to a comma b அப்படின்னாக்கா denominator 0 வரக்கூடாது. That's all. Riemann integrable function இருக்கணும், bounded. Next, primitive and integral functions. A function f of x defined on closed interval a comma b called a primitive of a function f of x if the function capital F of x has f of x as its derivative, that is capital F dash of x equal to small f of x for every x belongs to closed interval a comma b. இதுதான் டிஃபரன்ஷியேஷனையும் இன்டகிரேஷனையும் ரிலேட் பண்ணுற முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் நம்ம இன்டகிரேஷனை வந்து டிஃபரன்ஷியேஷனோட மிங்கிள் பண்ணவே இல்லை. இன்டகிரேஷன் தியரி தனியாக தான் டெவலப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தியரம் மூலியமாக தான் டிஃபரன்ஷியேஷனையும் இன்டகிரேஷனையும் ரிலேட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து 11th ஸ்டாண்டர்டில் இன்டகிரேஷன் எப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கனாக்கா, இன்டகிரேஷன் இஸ் நதிங் பட் தி ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x வருது அப்படின்னாக்கா, அப்போ cos x இன்டகிரேட் பண்ணால் sin x வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு வந்து டெஃபினைட் இன்டகிரலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்டெஃபினைட் இன்டகிரலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க 11th. அதுக்கு காரணம் இந்த தியரம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸோட பிரிமிட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ த பிரிமிட்டிவ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் இஸ் நாட் யூனிக். ஆமாம், ஏன் பிரிமிட்டிவ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் நாட் யூனிக்னா, இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin x.
ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வருது. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தி primitive of the function small f of x. சரி, நான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி எடுத்துக்கிறேன், sin x பிளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அகைன் உங்களுக்கு என்ன வரும்னாக்கா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும். அப்போ sin x பிளஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் காஸ் எக்ஸ் தான், sin x பிளஸ் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் காஸ் எக்ஸ் தான். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்போ எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வருதுனாக்கா இன்ஃபைனட்லி மெனி ஃபங்க்ஷன் வருது. ஒரு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வருதுன்னா அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் எந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணாலும் அது எல்லாமே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பிரிமிட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா primitive of a function is not unique அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். they differ by a constant f of x plus c அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். இப்போ f அப்படிங்கிறது ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரிமிட்டிவ் கொண்டு வரதுக்கு எப்படி கொண்டு வரலாம், ஃபார்முலா இருக்கானாக்கா then the primitive of a function small f of x is obtained by the formula capital F of x equal to integral a to x f of t dt where x lies between a to b. moreover அந்த primitive of a function வந்து என்னவா இருக்கும்னாக்கா கண்டிப்பா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். given function f belongs to ரீமான் இன்டகிரபிள் அப்படின்னா ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸா இருக்குங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? பட் ஒரு ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனுக்கு பிரிமிட்டிவ் கண்டுபிடிக்கிறோம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படின்னாக்கா அந்த பிரிமிட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் அப்படின்னாக்கா கண்டினியூஸா தான் இருக்கும். let f be a continuous function on closed interval a comma b and the primitive of f capital F of x is equal to integral a to x f of t dt for every x belongs to a comma b, then f dash of x is equal to f of x for every x belongs to closed interval a comma b. ஏற்கனவே சொல்லிட்டோம், this is the important theorem which relates the relation between differential calculus and integral calculus. let f be a Riemann integrable function on closed interval a comma b and f be differentiable primitive function on closed interval a comma b such that capital F dash of x equal to small f of x and x lies between a to b, then integral a to b f of t dt is equal to f of b minus f of a. small f of t integrate பண்ணா primitive வருதுன்னு சொல்லிட்டோம், f of t அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ f of t க்கு இது என்ன எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா வெரி சிம்பிள், integral a to b small f of t dt அப்படின்னாக்கா capital F of t அப்படின்னு போட்டு limit of the integration a to b அப்படி எப்படி எழுதிக்கலாம்னாக்கா f of b minus f of a அப்படின்னு எழுதிக்கலாம். that's all. ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ் தான் படிச்சிருப்போம். நம்ம 11th வந்து இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து தான் திருப்பி நம்ம கொண்டு வந்திருப்பாங்க 11th 12th. இப்போ ஒரு நியூ டெக்ஸ்ட் புக்லலாம் ரீமான் இன்டகிரபிளே வந்துருச்சு. 12th ஸ்டாண்டர்ட் புக்லலாம் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், லெட் a less than c less than b, then f belongs to Riemann integrable on closed interval a comma b if and only if f belongs to Riemann integrable on closed interval a comma c and f belongs to Riemann integrable on closed interval c comma b. வெரி சிம்பிள், இது ஒன்றும் கிடையாது. என்ன அது, fங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,10ல ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதே fங்கிற ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,6லையும் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும், க்ளோஸ் இன்டர்வல் 6,10லையும் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்டகிரல் a to b f of x dx எப்படி எழுதிக்கலாம்னாக்கா இன்டகிரல் a to c f of x dx பிளஸ் இன்டகிரல் c to b f of x dx. இது நம்ம ஸ்கூலில் படித்த தீரம் தான். கொஞ்சம் ரீமான் இன்டகிரபிள் a to c c to b அப்படின்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கூல் லெவலில் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னாக்கா integral a to b f is equal to a to c f plus c to b f where c is lies between a to b அப்படின்னு படிச்சிருப்போம். அதே தியரம் தான் இங்கே, வேற எதுவும் கிடையாது. அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்துருக்காங்க. let f belongs to Riemann integrable function on closed interval a comma b and let f be continuous at x naught which is belongs to closed interval a comma b if f of x is equal to integral a to x f of t dt, அதாவது கேபிட்டல் f of xங்கிறது ஸ்மால் f of x ஓட பிரிமிட்டிவா இருந்துச்சு அப்படின்னாக்கா then
capital F dash of x naught is equal to small f of x naught. ஏற்கனவே படிச்சிருக்கோம் f dash of x equal to f of x naught அப்படின்னு படிச்சிருக்கோம். பர்டிகுலராக அந்த ஃபங்க்ஷன் வந்து x நாட்ல கண்டினியூஸாக இருந்துச்சுனாக்கா f dash of x naught வேல்யூவும் f of x naught வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். The generalized mean value theorem for integrals. What do you mean by generalized mean value theorem? Let f and g be Riemann integrable functions such that g does not assume positive and negative values on closed interval a comma b and capital M equal to supreme of f and small m equal to infimum of m on closed interval a comma b. Then integral a to b f into g dx is equal to lambda into integral a to b g dx, where lambda is lies between infimum and supremum. In particular, if a function f is continuous on closed interval a comma b, then there exists a constant t in closed interval a comma b such that integral a to b f into g dx equal to f of t into integral a to b g of x. So இந்த மாதிரி எழுதுறதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனை வெளியே எழுதுறதுக்கு என்ன கண்டிஷன், இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னது, the function such that f does not assume both positive and negative. ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கக்கூடாதுனாக்கா does not assume both positive and negative. ஒன்று ஜி ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாக பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை ஜி ஃபங்க்ஷன் வந்து டோட்டலி நெகட்டிவாக இருக்கணும். அதான் does not assume both positive and negative அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ரீமான் இன்டெக்ரலை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ the important condition is the function g assumes completely positive value or the function g assumes completely negative value. That is the condition. Bonnet form. If f and g are continuous on closed interval a comma b and g is a positive decreasing function, then there exists a t in closed interval a comma b such that integral a to b f g dx is equal to g of a into integral a to b f dx. f g ரெண்டுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கு. அதில் ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். பாசிட்டிவ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுனாக்கா then there exists a point t in closed interval a comma b such that integral a to b f g dx is equal to g of a into integral a to b f dx. The second theorem of mean value ல போனட் தியரத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அப்பர் லிமிட் வந்து b வராது. இந்த அப்பர் லிமிட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா t அப்படிங்கிற நம்பர் இருக்கும். சரி, ரைட். இப்போ இதில் பார்த்தோம்னா நிறையா தியரம் இருக்குது. வியஸ்ட்ராஸ் தியரம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் செகண்ட் மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் செகண்ட் இன்டகரல் தியரம் ஆஃப் மீன் வேல்யூ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் செகண்ட் மீன் வேல்யூ தியரம் பர்டிகுலர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றும் இருக்குது. சரி, ஓகே. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ செகண்ட் மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனாக்கா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது செகண்ட் மீன் வேல்யூ தியரமா, ஃபர்ஸ்ட் மீன் அப்படி வியஸ்ட்ராஸ் தியரமா, போரன் தியரமான்னு கேட்க போகிறாங்க. இதான் கேட்க போகிறாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கொஸ்டின்ல எந்த ஃபங்க்ஷன் வந்து மோனோடானிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கானோ, ஸோ எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா தட் ஃபங்க்ஷன் இஸ் மோனோடானிக் ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். அதுமாரி பர்டிகுலர் கேஸ்லையும் பாருங்க, எஃப் இஸ் மோனோடானிக் ஃபங்க்ஷன். ஸோ மீன் வேல்யூ தியரம், செகண்ட் மீன் வேல்யூ தியரத்தில் ஃபர்ஸ்ட் இதில் கொடுக்குறது ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் மோனோடானிக் ஃபங்க்ஷன். அப்போ அந்த மோனோடானிக் ஃபங்க்ஷன் வெளில வந்துடும். அடுத்து பர்டிகுலர் கேஸில் எது மோனோடானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டினாக்கா எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து மோனோடானிக் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஃபங்க்ஷன் வெளியில் வந்துடும். ஸோ மோனோடானிக் ஃபங்க்ஷன் வெளில தூக்கி போட்டுருங்க. வேஸ்ட்ராஸ்லேயே அப்படி தான். வேஸ்ட்ராஸில் என்ன சொல்லியிருக்காங்க, வேஸ்ட்ராஸ் தியரத்தில் ஜி இஸ் பாசிட்டிவ் அண்ட் மோனோடானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ ஜி ஃபங்க்ஷன் வெளில அப்படியே வந்துருச்சு. போனட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜி இஸ் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீசிங். அப்போ ஜி ஃபங்க்ஷன் வெளில அப்படியே வந்துருச்சு. தட்ஸ் ஆல். அப்போ போனட்ல மோனோடானிக் ஃபங்க்ஷன் வெளியில் வருது. வெளியில் வரப்ப லோயர் லிமிட்டை வெளியில் சப்ஸ்டிட் பண்ணி வெளியில் வந்திருக்கு. வேஸ்ட்ராஸ் ஃபங்க்ஷனில் மோனோடானிக் ஃபங்க்ஷன் வெளியில் வந்திருக்கு, இன்டெக்ரல் விட்டு வெளியில் வந்திருக்கு. அதில் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி வெளியில் வந்திருக்கு. அடுத்து செகண்ட் இன்டெக்ரல் தியரமில் மோனோடானிக் ஃபங்க்ஷன் வெளியில் வந்திருக்கு, அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி வெளியில் வந்திருக்கு, லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி வெளியில் வந்திருக்கு. பார்த்துக்குங்க. ஸோ இதில் எஃப் ஜி லெட்டர்ஸ் மாறி இருக்கலாம்.
2 3 டெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்லும் கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எஃப் இருக்க வேண்டிய இடத்துல ஜி போட்டிருப்பாங்க, ஜி இருக்க வேண்டிய இடத்துல எஃப் போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் லைட்டாக சில வித்தியாசங்கள் இருக்குது. ஜி டாஸ் இஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் மாறி இருக்குது. ஸோ அதனால நான் மெட்டீரியல் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணிடுறேன்னாக்கா, ஃபாரின் ஆத்தரில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றேன். இது வந்து இந்தியன் ஆத்தர் புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ டிஆர்பி அப்படின்னு பார்க்கும்பொழுது எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு செக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஃபாரின் ஆத்தர் புக் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை ஃபாரின் ஆத்தர் புக்கில் என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மெட்டீரியலில் கொடுத்துட்றேன், படிச்சுக்கிங்க. பட் எந்த புக்காக இருந்தாலுமே எந்த ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் விட்டு வெளியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மோனோடானி ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் விட்டு வெளில வரும், அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து ரீமான் லெபெக் லெமா. இஃப் ஏ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் பவுண்டட் அண்ட் integrable on closed interval a comma b, then limit n tends to infinity integral a to b f of x cos nx equal to 0, limit n tends to infinity integral a to b f of x sin nx is equal to 0. ஸோ அப்போ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ 0வா வரதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எஃப் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்குனாக்கா பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கணும், அப்புறம் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். தட்ஸ் ஆல். தட் மீன்ஸ் எஃப் இஸ் ரீமான் இன்டெகிரபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a comma b. if f is Riemann integrable on closed interval a comma b அப்படின்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா then limit n tends to infinity integral a to b f of x cos nx equal to 0, limit n tends to infinity f of x sin nx is equal to 0 அப்படின்னு சொல்லிடலாம். That's all. Let function f be defined on closed interval 0 comma 1 by f of x is equal to 1 by n for x lies between 1 by n plus 1 to 1 by n and f of x equal to 0 when x is equal to 0. Then show that f is Riemann integrable on closed interval 0 comma 1 and also integral 0 to 1 f of x dx value is pi by 6. இந்த integral values ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். பட் ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது எக்ஸாம் ஹாலில் ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபோரியர் தியரிஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெக்ரல் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அதில் இந்த மாதிரி சில ரிசல்ட்ஸில் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ டெரிவ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0 comma 1, f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னாக்கா 1 by n டிஃபைன் பண்ணியிருப்போம். இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம். ஏன்னா f of x equal to 1 by x தானே இருக்க முடியும், f of x equal to 1 by n அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயில்டாக பேசி பார்த்தோம்னாக்கா எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x lies between 1 by n plus 1 to 1 by n அப்படின்னு இருக்கா, n belongs to natural number, n equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ணாக்கா இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும் அப்படின்னாக்கா 1 by n plus 1 to 1 by n அப்படின்னாக்கா n equal to 1 அப்ளை பண்ணும் பொழுது 1 by 2 less than x less than or equal to 1 வரும். அடுத்து n equal to 2 அப்படின்னாக்கா அந்த இன்டர்வல் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 அப்ளை பண்ணும் பொழுது 1 by 3 less than x less than or equal to 1 by 2. அப்போ n equal to 3 அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, இன்டர்வல் what are the range of x, 1 by n equal to 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது இங்கே அப்படின்னாக்கா 4 வருது. 1 by 4 less than x less than or equal to 1 by 3. அப்போ f of x is equal to 1 by n when x lies between 1 by n plus 1 to 1 by n. அப்போ x ஓட வேல்யூ வந்து 1 by 2லேருந்து 1 வரைக்கும் இருக்கிறப்ப, ஸோ இன்டர்வல் போட்டுடலாம். this is 0, this is 1 and this one is the 1 by 2. 1 by 2லேருந்து 1க்குள்ள ஃபங்க்ஷன் x வேல்யூ இருக்கிறப்ப ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 1 by n எடுத்துக்காங்க. 1 by nங்கிறது என்னது, அந்த இன்டர்வலோட ரைட் சைடு உள்ள நம்பர். ஸோ when x belongs to x ஓட வேல்யூ வந்து ஓப்பன் 1 by 2 க்ளோஸ்டு 1ல இருக்கிறப்ப ஃபங்க்ஷன் வேல்யூ 1, அதான் இதோட அர்த்தம். சரி, ஓகே, ரைட். அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து ஓப்பன் 1 by 3 வேல்யூ வந்து 1 by 2 முன்னாடி இருக்கும், சரிங்களா, 1 by 3 முன்னாடி இருக்கும். ஓப்பன் 1 by 3லேருந்து க்ளோஸ்டு 1 by 2க்குள்ள இருக்கிறப்ப ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன அப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 1 by 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்தே முடிவு பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் 1 by 2 க்ளோஸ்டு 1ல கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 1.
1/2லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் என்ன நம்பர் அப்ளை பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 1 வரும். ஸோ 1/2க்கு அப்புறம் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது, அன்கவுண்டபிள் நம்பர் இருக்குது. 0.75, 0.7, 0.8 என்ன நம்பர் அப்ளை பண்ணாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. அடுத்து 1/3லேருந்து 1/2 வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ 1/2. அப்போ இது வந்து இந்த இன்டர்வல்ல கண்டினியூஸ், இந்த இன்டர்வலையும் கண்டினியூஸ். டிஸ்கண்டினியூஸ் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இன்டர்வல் பிரியிற இடத்துல டிஸ்கண்டினியூஸ் இருக்கு. ஏன்னா 1/2 எடுக்கிறப்ப ரைட் லிமிட் எடுக்கும் பொழுது f of x equal to 1 எடுத்துக்கணும், லெஃப்ட் லிமிட் எடுக்கிறப்ப f of x equal to 1/2 எடுத்துக்கணும். அப்படிங்கிறப்ப டிஸ்கண்டினியூட்டிஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. எங்க 1க்கு முன்னாடி என்னென்ன நம்பர்லாம் வருது, 1/2, 1/3 அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாத்துலயுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் at which the function is discontinuous but bounded as well as the function is Riemann integrable function. அப்ப give an example of a Riemann integrable function which is not continuous அப்படின்னு கேட்டாக்கா இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தட்ஸ் ஆல். ஸோ f of x equal to இந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் தெரிஞ்சுக்கிங்க. ஃபங்க்ஷன் கரெக்ட் தான். f of x equal to 1/n கொடுத்துருக்காங்களே அப்படின்லாம் அது தப்பா இருக்குமோ அப்படிலாம் கிடையாது, கரெக்ட் தான். இந்த ரேஞ்சை பார்த்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். நம்ம n வேல்யூ 1, 2, 3 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட ரீமான் இன்டகிரல் வேல்யூ π²/6 - 1. தட்ஸ் ஆல். ரைட். அடுத்து let f be the function defined on closed interval 0, 1 by f of x equal to 0 when x is irrational number and f of x equal to 1 when x is rational number, then show that f is bounded but not Riemann integrable function. இது bounded function னு கேட்டிங்கன்னா ஆமா, maximum value 1, minimum value 0. அப்போ இது bounded function. இது Riemann integrable அப்படின்னு பார்த்தோம்னாக்கா not Riemann integrable. ஏன் not Riemann integrableனாக்கா இதுக்கு discontinuity uncountable பாயிண்ட்ஸ்ல இருக்கு, கவுண்டபிள் பாயிண்ட்ஸ்ல டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. ஸோ ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிளா இருக்குனாக்கா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருந்தால் தான் ரீமான் இன்டகிரபிளா இருக்கணும். இந்த டிஸ்கண்டினியூட்டிக்கு ரீமான் இன்டகிரபிளா இருக்கிறதுக்கு பெஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to கிரேட்டஸ்ட் டிஜிட் ஃபங்க்ஷன். இந்த கிரேட்டஸ்ட் டிஜிட் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னாக்கா கிரேட்டஸ்ட் டிஜிட் ஃபங்க்ஷன் வேர் x பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0, 10 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த இன்டர்வல்ல இது என்னென்ன பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூட்டி வரும்னாக்கா இந்த இன்டர்வல்ல உள்ள எல்லா இன்டிஜர்ஸ்லையும் டிஸ்கண்டினியூட்டி வரும். எண்ட் பாயிண்ட்ஸ் விட்டுருங்க, 0 to 10, 0, 10 விட்டுருங்க. மற்றபடி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எல்லாத்துலேயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்குனாக்கா டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். பட் இஸ் இட் ரீமான் இன்டகிரபிளான்னு கேட்டிங்கனாக்கா ரீமான் இன்டகிரபிள். ஏன்னா இது வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன். இது வந்து என்னவா இருக்குன்னு கேட்டினாக்கா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. ஸோ இட் இஸ் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். இங்கே ஏன் ரீமான் இன்டகிரபிள் அப்படின்னு சொல்றேன்னாக்கா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருக்காது, நிறைய டிஸ்கண்டினியூட்டி இருக்கும், அதை வச்சும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அப்பர் சம் லோயர் சம் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் சொல்லிக்கலாம். ஸோ அப்பர் சம் லோயர் சம் கண்டுபிடிக்கணும்னாக்கா சப் இன்டர்வலா பிரிக்கணும். அந்த சப் இன்டர்வல்ல ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணணும். ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு லோயர் சம் கண்டுபிடிப்போம். அந்த சப் இன்டர்வல்ல ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்பர் சம் கண்டுபிடிப்போமா. ஸோ எல்லா சப் இன்டர்வல்லையும் மினிமம் வேல்யூன்னு கண்டுபிடிக்கும் பொழுது எல்லா சப் இன்டர்வல்லையும் கண்டிப்பா ரேஷனல் நம்பர் இருக்கும், எல்லா சப் இன்டர்வல்லையும் கண்டிப்பா இர்ரேஷனல் நம்பர் இருக்கும். அப்ப ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் இன்ஃபிமம் கண்டுபிடிக்கும் பொழுது ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா 0 வரும். அதான் ஸ்மால் mr = 0ன்னு போட்டிருக்காங்க. எல்லா சப் இன்டர்வல்லையும் கண்டிப்பா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ரேஷனல் நம்பர் வரும். அப்ப எல்லா சப் இன்டர்வலுக்கும் சுப்ரீமம் கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா 1 வரும். அப்ப லோயர் சம் கண்டுபிடிக்கிறப்ப mrக்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணும், அப்பர் சம் கண்டுபிடிக்கிறப்ப mrக்கு பதிலா 1 அப்ளை பண்ணும். அப்ப லோயர் சம் வேல்யூ நமக்கு என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 வருது. அதுலேயே n டென்ஸ் டு லோயர் இன்டகிரல் வேல்யூ 0 வந்துடும். அதே மாதிரி அப்பர் சம் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா b - c வருது. ஸோ லோயர் இன்டகிரல் அப்பர் சம் லோயர் இன்டகிரல் வேல்யூவும் அப்பர் இன்டகிரல் வேல்யூ நமக்கு ஈக்குவலா இல்லை. அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் இல்லை. இதே கொஸ்டின் தான் அடுத்து லைட்டா கொஸ்டின் எப்படி காயின் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னது, if f of x defined by f of x equal to 1 when x is integer, f of x equal to 1 when x is not an integer, show that the function is Riemann integrable in every interval. நீங்க இவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடைக்காது எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு போவீங்க, f of x equal to 0, f of x equal to 1 வந்துட்டாலே அது வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து நாட் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பீங்க. அந்த இடத்துல எக்ஸ் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல
irrationalக்கு x equal to 0, rationalக்கு x equal to 1 டிஃபைன் பண்ணியிருந்தாக்கா அது நாட் ரீமான் இன்டர்வல் ஃபங்க்ஷன். இதை மாறி இருந்தாலும் பரவாயில்ல. x equal to 0 when x is rational, f of x equal to 1 when x is irrational அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் மாற்றி கொடுத்துருந்தாலும் கூட அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாட் ஏ ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா f of x equal to 0 when x is an integer, f of x equal to 1 when x is not an integer. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஒரு இன்டர்வல் எனி இன்டர்வல் வேணா எடுத்துக்கலாமே. f of x டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னாக்கா இந்த f of x இந்த இன்டர்வல் தான் நான் டிஃபைன் பண்ணுறேன் ஃபங்க்ஷனை. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா f of x equal to 1 எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் உள்ள இன்டிஜரை தவிர இந்த எல்லா இடத்துலையும். அப்போ என்ன அர்த்தம் வரும் கேட்டினாக்கா ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் செமி க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 1. அடுத்து ஓப்பன் இன்டர்வல் 1,2 ஃபங்க்ஷன் வேல்யூ 1. அப்போ யூனியன் போட்டு எழுதிக்கலாம். யூனியன் அப்படின்னு போட்டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 1,2 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 2,3 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 3,4 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 4,5. இந்த எல்லா இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷனோட வேல்யூ 1. 0 எங்கே வரும்னு கேட்டிங்கனாக்கா இந்த இன்டர்வலில் எங்கெங்கெல்லாம் இன்டிஜர்ஸ் இருக்குது 0, 1, 2, 3, 4, 5. இந்த எக்ஸ் வேல்யூஸ்லாம் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ 0. இதில் உள்ள எக்ஸ் வேல்யூஸ்லாம் செலக்ட் பண்ணினாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ 1. இப்போ எந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 1. ஸோ ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். அப்போ இது பவுண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பவுண்டட் ஃபங்க்ஷன். டிஸ்கண்டினியூட்டி எத்தனை இடத்துல இருக்குது? ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ல தான் டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. அப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூட்டி இருக்குது, ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாக இருக்குது. சார்போ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். ஸோ f of x equal to 0, f of x equal to 1, f of x equal to -1, f of x equal to 1 கொடுத்தாக்கா உடனே டக்குன்னு நீங்கள் வந்து இது வந்து நாட் ரீமான் இன்டகிரபிள் முடிவு பண்ணிடாதீங்க. எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ரீமான் இன்டகிரபிளா நாட் ரீமான் இன்டகிரபிளான்னு டிசைட் பண்ணுங்க. அடுத்து லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரீமான் இன்டகிரல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லோபிதால் ரூல், டெரிவேட்டிவ்ல உள்ள லோபிதால் ரூல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி லிமிட்டுக்கு எதுவும் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ரீமான் இன்டகிரலை யூஸ் பண்ணியும் லிமிட் ஆஃப் ஏ சம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் லிமிட் n tends to infinity 1/n + 1 + 1/n + 2 and so on + 1/n + n இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சம்மேஷன் யூஸ் பண்ணி எழுதுறாண்டாக்கா எப்படி எழுதலாம்? சம்மேஷன் r equal to 1 to n 1/n + r அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ r equal to 1 அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும், r equal to 2 அப்ளை பண்ணிங்கன்னா செகண்ட் டேர்ம் வரும். ஸோ r equal to n அப்ளை பண்ணாக்கா nth டேர்ம் முடியாந்துடும். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் கேன் பி ரிட்டன் சம்மேஷன் r equal to 1 to n 1/n + r. சரி, ரைட். இதில் n tends to infinity அப்படிங்கிறப்ப அந்த n டேர்மை காமனாக வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்தோம்னாக்கா இது எப்படி முடியாந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டினாமினேட்டரில் n வெளியில் எடுக்கும் பொழுது n + r அப்படிங்கிற டேர்மை எப்படி எழுதிக்கலாம்? n plus r can be written as n into 1 plus r/n அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ n வெளியில் எடுத்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். It can be written as 1/n summation r equal to 1 to n 1 plus r/n. இந்த டேர்மை எப்படி நான் எழுதலாம்? that is equal to 1/n summation r equal to 1 to n 1/1 plus அப்படின்னு போட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்க போகுது. சரிங்களா? அதனால எக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்டோம்னாக்கா r/n அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/n f of r/n அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்கா வாட் இஸ் எஃப் ஃபங்க்ஷன் f of x is equal to 1/x-ல அப்போ f of r/n சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா 1 f of x is equal to 1/1 plus x-ல f of x equal to 1/1 plus x டிஃபைன் பண்ணாக்கா f of r/n என்ன வரும்? 1/1 plus r/n அப்படின்னு முடியாதுங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா 1/n இந்த இடத்துல சம்மேஷன் மிஸ் ஆயிருக்கு, சம்மேஷன் போட்டிக்கங்க. சம்மேஷன் அப்படிங்கிற இடத்துல மிஸ் ஆயிருக்கு. சம்மேஷன் r equal to 1 to n f of r/n
இதை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். எந்த இடத்துல மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆர் பை என்ல தான் மாறிட்டே இருக்க போகுது. இந்த ஆர் பை என் வேல்யூ மாறிட்டே இருக்கும். மிச்சபடி நியூமரேட்டரில் 1 மாற போகிறது கிடையாது, டினாமினேட்டரில் அந்த 1 மாற போகிறது கிடையாது. இந்த ஆர் பை என் வேல்யூ தான் ஆரோட வேல்யூ மாற 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 ஆன்சர் மாறிட்டே இருக்க போகுது. ஸோ let me define the function f of x is equal to 1 by 1 plus x. சரி, இப்போ இந்த இடத்துல x ஓட வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ள இருக்கும்? ஏன்னா நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர் அப்படிங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் அந்த ஆர் பை என் வேல்யூ வந்து எப்போதுமே 1ஓட கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது இது நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரீசன் என்ன? ஆர் வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர் பை என் வேல்யூ வந்து ஆர் பை என் வேல்யூக்கு பதிலாக நம்ம எக்ஸ்னு அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஆர் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது அதோட வேல்யூ வந்து 0லேருந்து 1குள்ள தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா 0 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். நல்லா பாருங்க, 1 by n plus 1 plus 1 by n plus 2 and so on plus 1 by n plus n அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? summation n r equal to 1 to n 1 by n plus r அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் n காமனாக வெளியில் எடுக்கும் பொழுது 1 by n summation r equal to 1 to n 1 divided by 1 plus r by n அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதில் எல்லா டேர்ம்லையும் எதுதான் மாறப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த செகண்ட் டேர்ம் வேல்யூ தான் மாறப்போகுது. அதனால அடுத்த ஸ்டெப்பில் நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா 1 by n summation r equal to 1 to n 1 divided by that means f of r by n அப்படின்னு எழுதிக்க போகிறேன். இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன எழுதிக்க போகிறோம்னாக்கா f of r by n அப்படின்னு எழுதிக்க போகிறேன். that is equal to f of r by n. அப்போ f of r by n னா ஃபங்க்ஷன் f of x என்னன்னு டிஃபைன் பண்ணுமா? அப்போ f of x டிஃபைன் பண்ணிடுறோம். what is f of x? f of x equal to 1 by 1 plus x அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா x இருக்கிற இடத்துல r by n அப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த டேர்ம் முடியாந்துடும். ஸோ இதை இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ n tends to infinity அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கிவன் இன்டர்வல்ல கண்டினியூஸா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திஸ் ஃபங்க்ஷன் வந்து கிவன் இன்டர்வல்ல கண்டினியூஸா இருக்கு. f of x equal to 1 by 1 plus x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிவன் இன்டர்வல்ல உள்ள எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணோம்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைனைட் வேல்யூ தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஆஸ் வெல் அஸ் பவுண்டட். எப்போ நாட் பவுண்டட் வரும்னாக்கா எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணோம்னாக்கா 1 - 1 0 ஆயிடும். அப்போ 1 by 0 இன்ஃபினிட்டி. அப்போ வந்து -1 கொடுத்துருக்க இன்டர்வல்ல இல்லை. அதனால இது வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இட் இஸ் பவுண்டட் ஆஸ் வெல் அஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது பவுண்டடாக இருக்கு, கண்டினியூஸாக இருக்கு அப்படிங்கிறதுனால இது என்ன ஃபங்க்ஷன் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திஸ் இஸ் நத்திங் பட் தி இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 plus x இன் தி க்ளோஸ் இன்டர்வல் 0,1. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட லிமிட் வேணும் நமக்கு அப்படின்னாக்கா இதை எப்படி மாத்தியாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 by r f of r by n வேர் n tends to infinity மாத்தியாச்சு. இது என்னத்துக்கான டெஃபினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரீமான் சம்க்கான டெஃபினேஷன் தான். அப்போ ரீமான் சம் வேர் n tends to infinity அப்படின்னாக்கா தட் இஸ் ரீமான் இன்டகிரல். அப்போ நம்ம எதை இன்டகிரேட் பண்ணா போதும்? இதோட n tends to infinity அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டகிரல் 0 to 1 1 by 1 plus x dxக்கு ஈக்குவல். அப்போ அதை இன்டகிரேட் பண்ணுறோம். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருது அப்படிங்கிறனால ஆன்சர் வந்து லாக் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ ஆன்சர்னா வந்துடுது அப்படின்னு கேட்டினாக்கா லாக் ஆஃப் 1 plus x உடையாந்துடும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் லாக் 2. தட்ஸ் ஆல். அப்போ இந்த மாதிரி சம்மில் ரீமான் இன்டகிரல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை என்ன ஃபார்மெட்டில் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 by n சம்மேஷன் f of r by n அப்படிங்கிற ஃபார்மெட்ல மாத்திட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு கணக்கு. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கான லிமிட்டை நம்ம எதை பேஸ் பண்ணி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்கா ரீமான் இன்டகிரலை ஃபாலோ பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எவாலுவேட் இன்டகிரல் 0 to 1 2x sin of 1 by x minus cos of 1 by x dx அப்படின்னு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எப்படி இருக்குது? f of x equal to 2x into sin of 1 by x minus cos of 1 by x when x belongs to semi open close interval 0,1 and f of x equal to 0 when x equal to 0. இந்த ஃபங்க்ஷன் வந்து
எந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல கண்டினியூட்டி இருக்காது. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கொஞ்சம் சிரமம். பட் அதுக்கு ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். அதாவது தட் மீன்ஸ் பிரிமிட்டிவ் கான்செப்ட், ஆன்டி டெரிவேட்டிவ் கான்செப்ட். இன்டெக்ரல் a to b f of x dx நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கேபிட்டல் f of x, the limit of the integration a to b, that is equal to f of b minus f of a அப்படின்னு எழுதிக்கலாமா? இதில் கேபிட்டல் எஃப்க்கும் ஸ்மால் எஃப்க்கும் உள்ள தொடர்பு என்ன? கேபிட்டல் f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதா ஸ்மால் f of x. ஸோ இந்த கேபிட்டல் f of x என்னன்னு சொல்லுவோம்? பிரிமிட்டிவ் ஆஃப் ஸ்மால் எஃப்னு சொல்லுவோமா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷனோட பிரிமிட்டிவ் கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இஸ் இட் பாசிபிள் டு ஃபைண்ட் தி ஃபங்க்ஷன் கேபிட்டல் f of x whose derivative is equal to 2x into sin of 1 by x minus cos of 1 by x அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உண்டு. அதாவது நம்மளால ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து 2x sin 1 by x மைனஸ் cos 1 by x அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும்னாக்கா பை ட்ரையல் அண்ட் எரர்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது என்னன்னாக்கா இது வந்து uv dash பிளஸ் vu dash அப்படிங்கிற ஃபார்மட் தான் அது. அப்போ எந்த ஃபங்க்ஷனை இதை எந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஆஃப் 1 by x அப்படின்னு ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x சைன் ஆஃப் 1 by x அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். சைன் ஆஃப் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா காஸ் ஆஃப் 1 by x, திருப்பி 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா மைனஸ் 1 by x ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 2x இன்ட்டு சைன் ஆஃப் 1 by x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 காஸ் ஆஃப் 1 by x. அப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே வந்துச்சுங்களா? அப்போ இதுதான் நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. அப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது உடையாருது? எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஆஃப் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் தானே இந்த டேர்ம் முடியாது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக எவாலுவேட் பண்ண போகிறோம். எப்படி? தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் and the limit of the integration is 0 to 1, that is equal to f of 1 minus f of 0. கேபிட்டல் f of x ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம இப்போ இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கேபிட்டல் f of x ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஆஃப் 1 by x. அதில் x ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணோம்னாக்கா சைன் 1 ஒடியாந்துரும், சைன் 1. அடுத்து மைனஸ் எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0 அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும் பொழுது இது ஃபைனைட் வேல்யூ வரும். அதாவது பிட்வீன் ஏன்னா 1/0 இன்ஃபினிட்டி, சைன் இன்ஃபினிட்டி வந்து பிட்வீன் -1 to +1, -1லேருந்து +1க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. பட் இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணும் பொழுது 0 இன்ட்டு எனி ஃபைனைட் நம்பர் 0 ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ 0. ஸோ சைன் 1 மைனஸ் 0 அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சைன் 1. ஸோ இன்டெக்ரல் 0 to 1 2x sin of 1 by x minus cos of 1 by x into dx ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா sin 1. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த இன்டெக்ரண்ட் ஃபங்க்ஷன், இன்டெக்ரலுக்கு உள்ள ஃபங்க்ஷன் வந்து எந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது கிடைக்குது, அதுக்கு பிரிமிட்டிவ் கண்டுபிடிங்க, வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு பிரிமிட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் primitive trial and error கண்டுபிடிச்சிட்டு upper limit lower limit apply பண்ணிட்டீங்கனாக்கா அதான் அந்த ஃபங்க்ஷனோட integral value. So it is also one of the example which is not continuous at x equal to 0 but the function is Riemann integrable function. அடுத்து ஒரு limit n tends to infinity 1 by n plus n square by n plus 1 whole cube plus n square by n plus 2 whole cube plus 1 by 8n அப்படின்னு இருக்குன்னா இது எந்த ஃபார்மட்ல இருக்குது, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுத முடியுமான்னு பார்ப்போமே. இப்போ செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்லாம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நியூமரேட்டர்ல டிகிரி 2 இருக்கு, டினாமினேட்டர்ல டிகிரி 3 இருக்குது, சரிங்களா? அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளால எழுத முடியும். எப்படி? n ஸ்கொயர் பை n கியூப், அடுத்து n ஸ்கொயர் பை n பிளஸ் 1 ஹோல் கியூப், அடுத்து n ஸ்கொயர் பை n பிளஸ் 2 ஹோல் கியூப் அப்படி வந்துச்சு. அப்போ
ஃபர்ஸ்ட் டேர்மில் n plus 0 ஹோல் கியூப், செகண்ட் டேர்ம் n plus 1 ஹோல் கியூப், அடுத்த டேர்ம் வந்து n plus 2 ஹோல் கியூப் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன லாஸ்ட் டேர்ம் அந்த ஃபார்மெட்டில் நம்மளால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெரி சிம்பிள். n plus n ஹோல் கியூப் போட்டு பாருங்க. n plus n அப்படின்னு என்ன அப்படியாரும் n plus n ஹோல் கியூப் அப்படின்னாக்கா 2n the ஹோல் கியூபா, 2n ஹோல் கியூப் எப்படி எழுதிக்கலாம், 2 கியூப் n கியூப்னு எழுதிக்கலாம். 2 கியூப் வேல்யூ வந்து 8n கியூப். அப்போ 1/8 என்ன நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா 1/8 இன்ட்டு n ஸ்கொயர் பை n கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் n ஸ்கொயர் நியூமரேட்டர் எழுதிட்டு 8n கியூப் எப்படி நம்ம எழுதிக்கலாம்னாக்கா n plus n the ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 1/8 என்ன நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா n ஸ்கொயர் பை n plus n the ஹோல் கியூப். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை கிவன் ப்ராப்ளத்தை எல்லாமே காமன் டேர்ம் வர காமனாக ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கிற மாதிரி எழுதியாச்சு. இப்போ இது சம்மேஷன் ஃபார்மேட்டில் ஷார்ட்டாக எழுத முடியுமா? எழுத முடியும். நியூமரேட்டரில் n ஸ்கொயரு, டினாமினேட்டரில் என்ன வருது n plus r the ஹோல் கியூப். ஆரோட வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படின்னு கேட்டினாக்கா 0ல் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வெளியில் 1/n வர மாதிரி இந்த டேர்மை மாற்றணும். ஏன்னா இன்டெக்ரல் சம்மேஷனுக்கு 1/n வேணும் கண்டிப்பாக. அதுதான் ரீமான் சம்முக்கு லிமிட் ஃபார்முலா. லிமிட் ஃபார்முலாவில் என்ன சொல்லுவோம்னாக்கா 1/n சம்மேஷன் r ஈக்குவல் டு 0 to n f ஆஃப் r/n அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறப்ப 1/n வெளியில் வரணும். அப்போ ஒன்றும் கிடையாது. நியூமரேட்டரில் n ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் n கியூப் டேர்ம் இருக்குது. நியூமரேட்டரில் n ஸ்கொயரையும் டினாமினேட்டரில் n கியூபையும் வெளியில் எடுத்தோம்னாக்கா இந்த ஃபார்மட் ஒடியாந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் இந்த ஸ்டெப் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். n ஸ்கொயர் பை n plus r ஹோல் கியூப் அப்படின்னு இருக்குன்னா நியூமரேட்டரில் n ஸ்கொயர் வெளில எடுத்தாச்சு. நியூமரேட்டர் n ஸ்கொயர்னு இருக்குது. டினாமினேட்டரில் என்ன வெளில எடுத்தோம்னா பவரில் 3 இருக்கிறதுனால n கியூப்னு வெளியில் ஒடியாரும். ஸோ n கியூப்னு போட்டோம்னாக்கா 1 plus r பை n ஹோல் கியூப்னு ஒடியாந்துடும். இப்போ இந்த n ஸ்கொயரையும் n கியூபையும் கேன்சல் பண்ணோம்னாக்கா டினாமினேட்டரில் ஒரு 1 இருக்கும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 1/n இன்ட்டு 1/1 plus r/n the ஹோல் கியூப் அப்படின்னு போட்டலாமா? அப்போ இதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெரி சிம்பிள். f ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/r/n இருக்கிற இடத்துல எக்ஸ் போட்டுக்கணும். 1/1 plus x the ஹோல் கியூப். இதான் ஃபங்க்ஷன். இந்த டேர்ம் வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். அப்போ 1/n வெளில வந்துடும். சம்மேஷன் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டோம்னாக்கா இந்த ஃபங்க்ஷனை மாற்றிட வேண்டியதான். ஸோ ஃபங்க்ஷனை மாற்றி இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் தி இன்டெக்ரல். இதோட வேல்யூஸ் என்ன, r/n ரேஞ்ச் வேல்யூ என்ன? ஸோ 0 to 1 இதை எக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த வேல்யூவோட மினிமம் r/n மினிமம் வேல்யூ 0, r/n மேக்ஸிமம் வேல்யூ 1 அப்படிங்கிறனால சார் இந்த இடத்துல லிமிட் ஆஃப் தி இன்டெகிரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் r/n. r/n இருக்கிற இடத்துல நம்ம என்ன வச்சிருக்கோம், எக்ஸ் வச்சிருக்கோம். r/n வேல்யூ மினிமம் வேல்யூ வந்து என்ன வரும், மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும். r வேல்யூ 1 2 3 4 அப்படியே அப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ 1 வரும், மினிமம் வேல்யூ 0 வரும். r ஈக்குவல் டு 0 போட்டோம்னாக்கா 0/n 0 தானே நமக்கு வரும். ஸோ இந்த டேர்மை வச்சு தான் லிமிட் ஆஃப் தி இன்டெகிரேஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த டேர்ம் வச்சு ஸோ லிமிட் ஆஃப் தி இன்டெகிரேஷன் என்ன வருது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0 to 1. ஸோ இந்த லிமிட்டுக்கான கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணால் அதோட லிமிட் வரும்னாக்கா 1/1 plus x cube இன்டெகிரேட் பண்ணால் இந்த எக்ஸ்பிரஷனுக்கான லிமிட் ஒடியாந்துடும். ஸோ இன்டெகிரல் 0 to 1 dx by 1 plus x the whole cube. அப்போ 1 plus x the whole cube எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, நமக்கு அது தெரிஞ்ச ஃபார்முலா தான். 1 plus x whole cube நியூமரேட்டர் கொண்டு போனோம்னாக்கா நமக்கு என்ன வரும்னாக்கா 1 plus x the whole power minus 3 அப்படின்னு ஒடியாரும். 1 plus x whole power minus 3 இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா பவரில் ஒன்று ஆட் பண்ணி அதை அந்த டேர்ம் டினாமினேட்டரில் போட்டுக்குவோம். ஸோ 1 plus x the whole power minus 2 the whole divided by minus 2 அப்படின்னு போட்டு லிமிட் ஆஃப் தி இன்டெகிரேஷன் இஸ் 0 to 1. ஸோ லோயர் லிமிட் 0வும் அப்பர் லிமிட் 1ம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3/8. ஸோ இது பெரிய சம்லாம் கிடையாது. இதை நமக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுனாக்கா இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி நம்மளால் ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே காயின் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரீமான் இன்டெக்ரல் யூஸ் ஆகுது. அடுத்து இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்இக்வாலிட்டி. இன்டெக்ரல் 0 to 1 e power x square dx வேல்யூ இஸ் லைஸ் பிட்வீன் 1 to e.
இந்த 0 to 1 e power x ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு எனக்கு தெரியாது. பட் அதோட ரேஞ்ச் எதுக்குள்ள இருக்கும்? கண்டிப்பா அதோட ஆன்சர் வந்து 1 பெருசா இருக்கும், ஈயை விட சின்னதா இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அழகா சொல்லியிருக்காங்க. e power x square is always greater than e power 0 and less than e power n when x is lies between 0 to 1. ஏன்னா இன்டெகிரல் வேல்யூ வந்து லிமிட் ஆஃப் தி இன்டகிரேஷன் 0 to 1ல 0 to 1ல e power x square வேல்யூ வந்து e power 0 ஓட பெருசா இருக்கும், e power 1 ஓட சின்னதா இருக்கும். ஏன் அப்படின்னு போட்டோம்னா e power 0 வேல்யூ 1, சரிங்களா? மற்றபடி 0ல இருந்து 1க்குள்ள எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 எடுத்துங்களேன். 1/2 எடுத்துட்டு e power x square வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? e power 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்ப என்ன ஆன்சர்? e power 1/4. ஓகேங்களா? e power 1/4 அப்படிங்கிறது எதை விட பெருசா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 விட பெருசா தான் இருக்கும். e பவர்ல 1/4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பா 1 விட பெருசா இருக்கும். ஏன்னா ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஈயோட வேல்யூ வந்து 2 பாயிண்ட் சம்திங். 2 பாயிண்ட் சம்திங் கியூப் ரூட் எடுத்தாலும் சரி, 4th ரூட் எடுத்தாலும் சரி, 5th ரூட் எடுத்தாலும் 6th ரூட் எடுத்தாலும் எந்த 1 விட பெரிய நம்பருக்கு nth ரூட் எடுத்தோம்னாக்கா அது 1 விட பெருசா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப பிட்வீன் 0 to 1ல எக்ஸ் வேல்யூ என்ன நம்பர் அப்ளை பண்ணாலும் இ பவர்ல உங்களுக்கு ஃபிராக்ஷன் வரப்போகுது. இ பவர்ல ஃபிராக்ஷன் வருது, பாசிட்டிவ் ஃபிராக்ஷன் வரப்போகுது. இ பவர்ல பாசிட்டிவ் ஃபிராக்ஷன் வந்து அதோட வேல்யூ 1 விட பெருசு தான். அட் த சேம் டைம் அதோட வேல்யூ எல்லாமே இ பவர் 1 விட சின்னது. தட்ஸ் ஆல். அப்ப என்ன எழுதிக்கலாம்? the range of e power x square is between 1 to e. e power x ஸ்கொயரோட ரேஞ்ச் வந்து எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும்? 1ல இருந்து e குள்ள இருக்கும். ஆனா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இன்டகிரேட் பண்ணுங்க. therefore integral 0 to 1 1 dx is less than or equal to integral 0 to 1 e power x square dx is less than or equal to integral 0 to 1 e dx. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டியில இன்டகிரேஷன் எடுக்க முடியுமா? பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பாசிபிள் எப்ப இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸா இருந்தாக்கா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுனா பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்க இன்டர்வல்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவா இருக்க கூடாது. அப்ப 1 பாசிட்டிவ், e power x square பாசிட்டிவ், e பாசிட்டிவ் அப்படிங்கறனால இன்டகிரேஷன் பாசிபிள். அந்த இன்இக்வாலிட்டியில இன்டகிரேஷன் பாசிபிள். அப்ப எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. நமக்கு மிடில் உள்ள வேல்யூ தான் தெரியணும். ஸோ மிடில் உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டு லெஃப்ட் வேல்யூவும் ரைட் வேல்யூ நம்ம இன்டகிரேட் பண்ணியோம்னாக்கா நமக்கு ஆன்சர் என்னன்னு முடியாந்துரும். ஸோ இன்டகிரல் 0 to 1 e power x square dx is lies between 1 to e. ஒரு நல்ல இன்இக்வாலிட்டி ரிசல்ட் இது. Let a function f be defined on closed interval 0, 1 as follows. If x is irrational, f of x equal to 0. Closed interval 0, 1ல நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்றோம்னாக்கா f of x equal to எப்படி டிஃபைன் பண்றோம்னாக்கா 0. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x is irrational. ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. சரிங்களா? க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல இருந்து r. ஃபங்க்ஷன் வேல்யூ 0 அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த க்ளோஸ் இன்டர்வல்ல irrational நம்பர் இருந்தாக்கா s is irrational. irrational நம்பர் இருந்தாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ 0. சரி, அப்ப ரிமைனிங் நம்பர் என்ன? ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் இருந்தாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னு கேட்டாக்கா ரேஷனல் நம்பர்னாலே அந்த ஃபார்மட் எப்படி இருக்கும்? PBQ ஃபார்மட்ல இருக்கும். PBQ ஃபார்மட்ல P and Q are co-prime வச்சுங்களேன். தட் மீன்ஸ் they have no common factor. 2/4 எடுத்துக்கூடாது. தட்ஸ் ஆல். 1/2 எடுத்துக்கணும். 2/4 அப்படின்னாலும் 1/2னாலும் ஒண்ணுங்களா? ஸோ 2/4க்கு பதிலாக 1/2 எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி 2/3 கோப்ரைமா இதை வந்து என்ன ஃபார்மட்ல எடுத்துக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 4/6 அப்படிங்கிற ஃபார்மட்ல எடுத்துக்காம 2/3 அப்படிங்கிற ஃபார்மட்ல எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரேஷனல் நம்பர்னா அது PBQ ஃபார்மட்ல இருக்கும். ஸோ 0 to 1ல உள்ள ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/q அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. f of x equal to 0 where x is a rational number. f of x equal to 1/q when x is a rational number which is of the form p/q. p/q அப்படின்னு ரேஷனல் நம்பர் எடுத்தோம்னாக்கா அதோட அவுட்புட் வேல்யூ வந்து 1/q. அப்ப 2/3க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/3. 5/7க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/7. இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் அண்ட் த இன்டகிரேஷன் வேல்யூ இஸ் 0. தட்ஸ் ஆல். இதுல லோயர் இன்டகிரல் வேல்யூ அப்பர் இன்டகிரல் வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்தோம்னாக்கா ரெண்டுமே உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்து நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0ன்னு வந்து நிக்குது. ஸோ ஒரு சம்மா கேட்கலாம். If f of x is defined on closed interval 0,
1 defined by f of x equal to 0 when x is irrational and f of x equal to 1 by q when x is rational. And is it Riemann integrable or not அப்படின்னு கேட்கலாம். ஸோ இட் இஸ் ஏ Riemann integrable ஃபங்க்ஷன். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ரேஷனல் இர்ரேஷனலில் இந்த மாதிரி மாற்றி கொடுத்தாக்கா 0 1 1 -1 கொடுத்தாக்கா நாட் ஏ Riemann integrable ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க, அதே எக்ஸ் இஸ் ரேஷனல், அதே எக்ஸ் இஸ் இர்ரேஷனல் தான். ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை மாற்றிருக்கேன், 0 1 by q அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக மாறி போயிடுது, Riemann integrable ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 மாறிடுது. ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கணும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படித்து அது மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னன்னு பார்த்துக்கங்க. இது ஏற்கனவே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இதே ஃபார்மெட்டில் Riemann integrable சொல்லியிருக்கோம். எப்போ எக்ஸ் இஸ் இன்டிஜர், எக்ஸ் இஸ் நாட் அன் இன்டிஜர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து Riemann integrable ஃபங்க்ஷன். இப்போ ரேஷனல் இர்ரேஷனல்லே Riemann integrable ஃபங்க்ஷன் வர மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து important function. So this function is Riemann integrable function and the integral value on close interval 0,1 is 0. F of x equal to x when x is lies between 0 to 1 and the partition is given by 0, 1 by 3, 2 by 3, 1. Compute upper Riemann integral and lower Riemann integral. So ஏற்கனவே நம்ம given partitionல upper sum value, lower sum values எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டோம். இந்த சம்மில் வேணா திருப்பி நான் அப்பர் சம் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஸோ அப்பர் சம் கண்டுபிடிக்கிறேன். அப்பர் சம் u of p, f அப்படின்னாக்கா என்னென்ன சப் இன்டர்வல் கிடைக்குது, இங்கே க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி பிரிக்கிறோம். ஸோ வாட் ஆர் தி சப் இன்டர்வல்ஸ், க்ளோஸ் இன்டர்வல் 0,1/3, அப்புறம் 1/3 to 2/3, அதுக்கப்புறம் 2/3 to 1. இதுதான் சப் இன்டர்வல். இந்த சப் இன்டர்வலோட லெங்த் இதோட வேல்யூ Δ1, இதோட வேல்யூ Δ2, இந்த வேல்யூ Δ3. இந்த சப் இன்டர்வல்ல ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ m1, m2, m3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அப்பர் சம் எப்படி கண்டுபிடிப்போம், m1 Δ1 plus m2 Δ2 plus m3 Δ3 அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதில் m1 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த இன்டர்வல்ல ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா f of x equal to x, என்ன இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதை அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ 0 to 1/3ல ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 0 அப்ளை பண்ணால் 0 வரும், 1/3 அப்ளை பண்ணால் 1/3 வரும். அப்போ ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 1/3. ஸோ 1/3. Δ1 வேல்யூ வந்து லெங்த் ஆஃப் தி இன்டர்வல். ஸோ லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் 1/3 தான் இந்த இடத்துல. அடுத்து பிளஸ் 1/3 to 2/3 ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 2/3 மேக்ஸிமம் வேல்யூ. லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் அப்புறம் என் பாயிண்ட்டுக்கும் இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2/3லேருந்து 1/3 மைனஸ் சொன்னால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்கா 1/3 இப்படி வரும். ஸோ ப்ளஸ் 2/3லேருந்து 1க்குள்ள ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 1, லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் 1/3. ஸோ 1/3 காமனாக வெளில எடுத்து போட்டுருங்க. ஸோ 1/3 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 1 வந்து 3/3 எழுதிக்கலாம். நம்ம 3/3 எழுதிட்டு இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. 1/3 டினாமினேட்டரில் 3 காமனாக போட்டோம்னாக்கா 3 + 3 நமக்கு என்ன வரும்னாக்கா 6ன்னு ஓடியாரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா 2/3. அப்பர் சம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரியே நீங்கள் லோயர் சம் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. அடுத்து எவாலுவேட் லிமிட் n tends to infinity 1 + 1/n plus 1 + 2/n and so 1 + 1 + 2n/n the whole power 1/n. nth ரூட் எடுக்கிறாங்க. nth ரூட் எடுத்து இந்த ஃபங்க்ஷனோட இந்த எக்ஸ்பிரஷனோட லிமிட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த nth ரூட் எடுத்தோம்னாக்கா டைரெக்டாக என்ன கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த nth ரூட்டை வந்து முன்னாடி கொண்டு வரணும் 1/n ஃபார்மெட்டில். ஏன்னா நமக்கு Riemann integral ஃபார்முலா யூஸ் பண்ணால் எப்படி வரணும், லிமிட் n tends to infinity இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1/n சம்மேஷன் r equal to 1 to n f of r/n அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அப்போ இந்த 1/n முன்னாடி வரணும். அந்த 1/n முன்னாடி வரணும்னாக்கா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு லாக் எடுத்தீங்கன்னாக்கா 1/n முன்னாடி ஓடி வந்துடும். இந்த ப்ராடக்ட் பூரா என்னவா மாறி போயிடுனாக்கா ப்ளஸ்ஸாக மாறி போயிடுமா. ஏன்னா லாக் ஆஃப் mn ஃபார்முலா என்ன ஓடியாரும், லாக் ஆஃப் mn equal to log m plus log n அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ லாக் எடுத்துட்டோம்னாக்கா 1/n முன்னாடி வந்துடும். அப்புறம் அந்த உள்ள உள்ள ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக ப்ராடக்ட் பூரா ப்ளஸில் மாறிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3/e² அப்படின்னு வந்துடும். சரிங்களா, லாக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரல்.
ரீமான் ஸ்டீல்ஜிஸ் சம். ஏற்கனவே ரீமான் சம், ரீமான் அப்பர் சம், ரீமான் லோயர் சம், ரீமான் அப்பர் இன்டகரல், ரீமான் லோயர் இன்டகரல், ரீமான் இன்டகரல் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதிலே இப்போ ரீமான் ஸ்டீல்ஜிஸ் சம் அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ இதை வந்து டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ரீமான் இஸ் நத்திங் பட் தி பர்டிகுலர் கேஸ் ஆஃப் ரீமான் ஸ்டீல்ஜிஸ், தட்ஸ் ஆல். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரீமானுக்கும் ரீமான் ஸ்டீல்ஜிஸ்க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ரீமானில் அந்த மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இருக்காது. ரீமான் ஸ்டீல்ஜிஸ்க்கு வரும் பொழுது அந்த மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ Riemann Stieltjes sum. If on an interval close interval a comma b alpha x b monotonically increasing function, then by definition of monotonic function we can find that alpha of a and alpha of b are finite and therefore alpha x is bounded function on close interval a comma b corresponding to each partition x0 x1 up to etc xn of close interval a comma b. Delta of alpha of r equal to alpha of xr minus alpha of xr minus 1. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து என்ன சொல்லிப்போனாக்கா டெல்டா ஆல்ஃபா அப்படிங்கிறது அங்கே என்ன சொல்லிப்போனாக்கா எக்ஸ்ஆர் மைனஸ் எக்ஸ்ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருப்பேன். டெல்டா ஆர் அப்படிங்கிறது அங்கே ரீமானில் என்ன சொல்லியிருப்போம்னா எக்ஸ்ஆர் மைனஸ் எக்ஸ்ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதுக்கு இந்த இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டெல்டா ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 1. ஸோ இதுதான் ரீமான் ஸ்டீல்ஜிஸ்க்கும் உள்ள வித்தியாசம். தட்ஸ் ஆல். மற்றபடி அங்கேயும் ஸ்மால் ஆர் இன்ட்டு டெல்டா ஆர், இங்கேயும் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஸ்மால் எம் இன்ட்டு டெல்டா ஆர் அப்படின்னு போடுவோம். இங்கேயும் ஸ்மால் எம் இன்ட்டு டெல்டா ஆல்ஃபா ஆர்னு போட போகிறோம். ஸோ அப்பர் சம் கண்டுபிடிக்கிறப்ப கேபிட்டல் எம் இன்ட்டு டெல்டா ஆர் நாங்கள் எழுத போகிறோம். இங்கேயும் அப்பர் சம் கண்டுபிடிக்கிறப்ப கேபிட்டல் எம் இன்ட்டு டெல்டா ஆல்ஃபா ஆஃப் ஆர்னு எழுத போகிறோம். ஸோ ரீமானுக்கும் ரீமான் ஸ்டீல்ஜிஸ்லையும் இது மட்டும்தான் வித்தியாசம். மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாகவே நமக்கு வரப்போகுது. ஸோ அங்கே எப்படி டிஃபைன் பண்ணமோ லோயர் சம் எப்படி டிஃபைன் பண்ணமோ அதேமாரி இங்கே லோயர் சம் டிஃபைன் பண்ண போகிறோம். அப்பர் சம் அங்கே எப்படி டிஃபைன் பண்ணமோ அதே மாதிரியே அப்பர் சம் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ கிவன் இன்டர்வலில் இன்ஃபீமம் கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபீமம் ஸ்மால் எம்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதான் லோயர் சம் வேல்யூ. கிவன் சப் இன்டர்வலில் சுப்ரீமம் எடுத்துக்கிட்டு அந்த சுப்ரீமத்தை இந்த லெங்த் ஆஃப் தி டெல்டா ஆஃப் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணும்பொழுது கிடைக்கிறதா அப்பர் இன்டகரல், அப்பர் சம். இதை ரீமான் ஸ்டீல்ஜிஸ் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீமான் ஸ்டீல்ஜிஸ் இன்டகரல் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம்னாக்கா அகெயின் ரீமான் இன்டகரலில் எப்படி ரீமான் லோயர் இன்டகரல் ரீமான் அப்பர் இன்டகரல் டிஃபைன் பண்ணமோ அதேமாரி தான் இங்கே ரீமான் ஸ்டீல்ஜிஸ் இன்டகரல் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ லோயர் சம்மில் சுப்ரீம் கண்டுபிடிச்சோம்னாக்கா லோயர் இன்டகரல், அப்பர் சம்மில் இன்ஃபீமம் கண்டுபிடிச்சோம்னாக்கா அப்பர் இன்டகரல் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. த கிரேட்டஸ்ட் லோயர் பட் ஆஃப் ஆல் upper Riemann sums is known as upper Riemann integral அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அங்கே ஆல்ஃபாங்கிற சிம்பிள் வராது, இங்கே ஆல்ஃபா சேர்ந்து வந்திருக்கும். தட்ஸ் ஆல். சிமிலர்லி we can define lower Riemann Stieltjes integral. The least upper bound of all lower Riemann sums is known as lower Riemann Stieltjes integral and it is written like this. So if a function is Riemann Stieltjes integrable function with respect to the monotonically increasing function alpha, then lower Riemann Stieltjes integral must be equal to upper Riemann Stieltjes integral and the common value is written as integral a to b f d alpha. Here alpha is the monotonically increasing function. That's all. F d alpha meaning is that integral a to b f of x d of alpha x.
if we take alpha x is equal to x, இதான் important. So Riemann is nothing but the particular case of Riemann-Stieltjes when you take the monotonically increasing function alpha x equal to x. alpha x இருக்கிற இடத்துல x ன்னு replace பண்ணோம்னாக்கா அது Riemann integral மாறிடும். If we take alpha x equal to x, we can find the Riemann integral is a special case of Riemann-Stieltjes integral, and therefore all theorem which are applicable to Riemann-Stieltjes are also applicable to Riemann integral. அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ல எல்லாத்துலேயுமே ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் எல்லாமே ரீமான் அப்படின்னு சொல்லாம ரீமான் ஸ்டில்ஜிஸ்ல எல்லா ரிசல்ட்டுமே சொல்லியிருப்பாங்க. ரீமான் ஸ்டில்ஜிஸ் எல்லா ரிசல்ட்டுமே சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே எதுக்கு ஆப்வியஸாக பொருந்துரும், ரீமான் இன்டெக்ரலுக்கு பொருந்துரும். ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸில் பார்த்துருக்கோம், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம ரீமான் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ அது ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து இப்போ ரீமான் ஸ்டில்ஜிஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பர்டிகுலர் கேஸ் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இதை கொஞ்சம் படிக்கிறது ஈஸியாக இருக்கணும். ஏற்கனவே அந்த டயக்ராம் போட்டு அந்த ரிசல்ட்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ண முடியாதனால தான் இதை வந்து நம்ம பின்னாடி கொண்டு போயிருக்கோம். ஸோ இப்போ அங்கே அப்பர் ரீஃபைன்மெண்ட் பார்ட்டிஷனுக்கு அப்பர் சம் இன்இக்வாலிட்டி என்ன வரும், லோயர் சம் இன்இக்வாலிட்டி என்ன வரும் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே ரீமானுக்கு பொருந்தினது எல்லாமே ரீமான் ஸ்டில்ஜிஸ்க்கும் பொருந்தும். இஃப் பி ஸ்டார் இஸ் தி refinement of P, then upper sum with respect to refinement is less than or equal to upper sum with respect to given partition with respect to alpha, and L of P comma F is less than or equal to L of P star comma F comma alpha, where P star is the refinement of P. Lower and upper Riemann sumக்கு refinementக்கான ரிலேஷன் இது ரீமான் இன்டெக்ரல்ல உள்ள சேம் கான்செப்ட் தான். அதுமாரி ரீமான் இன்டெக்ரல்ல என்ன பார்ப்போம்னாக்கா லோயர் இன்டெக்ரல் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to அப்பர் இன்டெக்ரல் வேல்யூன்னு பார்த்துருப்போம். அது ரீமான் ஸ்டில்ஜிஸ்க்கும் பொருந்தும். ஸோ லோயர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரல் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to அப்பர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரல் வேல்யூ. நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்க்கணும்னாக்கா அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் than எப்சிலான் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே கான்செப்ட் இங்கேயும் பொருந்தும். நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த given function f is Riemann Stieltjes integrable with respect to the monotonically increasing function alpha if and only if it satisfies the condition u of p comma f comma alpha minus L of p comma f comma alpha is less than epsilon. Upper Riemann Stieltjes sum of f with respect to the monotonically increasing function alpha minus lower Riemann sum of the function f with respect to the monotonically increasing function alpha is less than epsilon. If for some partition P and some epsilon greater than 0, the inequality upper sum minus lower sum value is less than epsilon holds good. This also holds for partition of the refinement of the given partition. P அப்படிங்கிற பார்ட்டிஷனுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னாக்கா இந்த அந்த பார்ட்டிஷனோட ரீஃபைன்மெண்ட் பார்ட்டிஷனுக்கும் இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஃபார் P ஸ்டார் பி தி ரீஃபைன்மெண்ட் ஆஃப் தி P, தென் வி ஹாவ் இந்த ரிசல்ட் எல்லாம் ஏற்கனவே சொன்னதான் திருப்பி வந்திருக்கு. ரீஃபைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோயர் சம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ரீஃபைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் சம் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போ அங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும்னாக்கா எஃப் வந்து கண்டினியூஸ் அண்டு மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ, பி அப்படின்றதுனாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ, பி அப்படின்னு இருக்கும். லெட் எஃப் பி monotonic function on closed interval a comma b and alpha b continuous and monotonically increasing, then f belongs to Riemann Stieltjes function with respect to alpha. Let f be bounded on closed interval a comma b which has only finite number of many points of discontinuity on closed interval a comma b, and alpha is continuous at every point at which f is continuous, then f is Riemann integrable function with respect to alpha. f bounded function இருந்து சப்போஸ் டிஸ்கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னாக்கா ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் மட்டும் டிஸ்கண்டினியூட்டி இருந்து ஆல்ஃபா வந்து கண்டினியூஸ் அட் விச் எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா தென் எஃப் இஸ் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன். அதேமாரி ரீமானில் உள்ள சேம் ப்ராப்பர்ட்டி, இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் தென் எஃப் பிளஸ் ஜி இஸ் ஆல்சோ ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன். இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் தென் எஃப் மைனஸ் ஜி இஸ் ஆல்சோ ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரபிள்
function. If f is Riemann-Stieltjes integrable function and c is constant, then c into f is also Riemann-Stieltjes integrable function. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரீமான்ல உள்ளதான். ரீமான் ப்ராப்பர்ட்டி அப்படியே இங்கே திருப்பி வரப்போகுது. அங்கே என்ன FDS இன்டெக்ரல் FDS அப்படிங்கிறதுக்கு போல FD ஆல்ஃபான்னு வரப்போகுது. ஹியர் ஆல்ஃபா இஸ் தி மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அது முக்கியம். இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஏற்கனவே நம்ம ரீமான்ல பார்த்தது தான். இங்கே கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள், இதே எக்ஸாம்பிள் ரீமான்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தியரத்துக்கு கான்வர்ஸ் வந்து எஃப் ரீமான் இன்டெக்ரபிளாக இருந்ததுனாக்கா மாடுலஸ் ஆஃப் எஃப் வந்து ரீமான்ஸ் இன்டெக்ரபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே எஃப் வந்து Riemann-Stieltjes இன்டெக்ரபிளாக இருந்ததுனாக்கா மாடுலஸ் ஆஃப் எஃப் இஸ் ஆல்சோ Riemann-Stieltjes இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன். கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறதுக்கு இதே எக்ஸாம்பிள்ஸ் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வந்துருக்குது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ if f less than or equal to g, then integral a to b f d alpha is less than or equal to integral a to b g d alpha. இது ரீமானுக்கும் பொருந்தும். If f is Riemann-Stieltjes integrable function with respect to alpha 1, then integral a to b f d of alpha 1 plus alpha 2 is equal to integral a to b d of alpha 1 plus d of alpha 2. இதில் வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆல்ஃபாவை பொறுத்து இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரீமானுக்கு சொல்ல முடியாது. பட் அது எதுக்கு பொருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா Riemann-Stieltjesக்கு பொருந்தும். தட்ஸ் ஆல். If f belongs to Riemann-Stieltjes integrable function with respect to alpha and c is any positive constant, then we can write like this. f into அந்த c வந்து இந்த இடத்துல c மிஸ் ஆயிருக்கு. f into d of c alpha, f into d of c alpha is equal to c into integral a to b f d alpha. That's all. If f is Riemann-Stieltjes integrable function on closed interval a comma b and the supremum and infimum of f are small m and capital M, and pi is continuous function on closed interval small m comma capital M, and g of x is defined by pi of f of x on closed interval a comma b, then g is also Riemann-Stieltjes integrable function on closed interval a comma b. அதாவது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் வேறு இதில். ஸோ காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் வந்து ஜி இஸ் நத்திங் பட் தி காம்போசிஷன் ஆஃப் பை அண்ட் எஃப். காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா இன்னர் ஃபங்க்ஷன் வந்து Riemann-Stieltjes இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும், அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா தென் த காம்போசிஷன் இஸ் அகைன் Riemann-Stieltjes இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன். அதான் அந்த தேரத்தோட மீனிங். If f is Riemann-Stieltjes integrable function with respect to alpha and g is Riemann-Stieltjes integrable function with respect to alpha on closed interval a comma b, then their product is also Riemann-Stieltjes integrable function with respect to alpha on closed interval a comma b. First mean value theorem. If f of x is continuous, real and alpha x is monotonically increasing function on closed interval a comma b, then there exists a point t such that integral a to b d of alpha is equal to f of t into alpha of b minus alpha of a, where t lies between a to b. இந்த இடத்துல f மிஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல printing mistake. If let f be Riemann integrable on closed interval a comma b and let alpha be monotonically non-decreasing function. Non-decreasing function mean increasing function on closed interval a comma b such that if derivative alpha dash is Riemann integrable on closed interval a comma b, then f belongs to Riemann-Stieltjes integrable function with respect to alpha. அதாவது fங்கிறது Riemann integrable, alphaங்கிறது monotonically increasing function, alpha dash அப்படிங்கிறது Riemann integrable function இருந்துச்சுனாக்கா then f is the Riemann-Stieltjes integrable function and that value is nothing but the integral a to b f of x alpha dash of x. Riemann-Stieltjes integral of f relative to alpha on closed interval a comma b is equal to f alpha dash on closed interval a comma b. அந்த fங்கிற ஃபங்க்ஷனோட Riemann-Stieltjes integral வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா r in f into alpha dash ஓட Riemann integral வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Riemann-Stieltjesக்கும் Riemannக்கும் உள்ள ரிலேஷனை சொல்லியிருக்காங்க இங்க, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இங்க dxன்னு வந்துருச்சாக்கா அது வந்து Riemann, d of alphaன்னு வந்தாதான் அது என்னது Riemann-Stieltjes. f is Riemann-Stieltjes
integrable function and its value is obtained with the help of Riemann integral. That's all. Let f be a constant function on closed interval a comma b defined by f of x equal to k and alpha is monotonically increasing function on closed interval a comma b, then integral a to b f d alpha exists and its value is nothing but the integral a to b f d alpha is equal to k into alpha of b minus alpha of a. இங்க dash alpha dash வராது, இந்த இடத்துல d alpha மட்டும் தான் வரும், alpha dash வராது. If alpha is an increasing function on closed interval a comma b, if alpha is an increasing function on closed interval a comma b, if f is non-negative integral function with respect to alpha, then integral a to b f d alpha is greater than or equal to 0. So இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x equal to x, alpha of x equal to x square, does integral 0 to 1 f d alpha exist அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எவாலுவேட் பண்ணுறதா எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, integral 0 to 1 f of x வந்து x, alpha of x வந்து x square, ஸோ d alpha square அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரல். இதை வந்து ரீமானுக்கு மாற்றணும்னாக்கா இந்த தீரத்தை பேஸ் பண்ணி தான் மாற்றணும். என்னது, f வந்து x, அது ரீமான் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டினாக்கா ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் தான். ஆல்ஃபா வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீசிங்காக இருக்கணும். ஆல்ஃபாவுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டினாக்கா ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். கிவன் இன்டர்வல் 0 to 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். ஆமாம். ஸோ அதுக்கு டெரிவேட்டிவ், அதோட டெரிவேட்டிவ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் வந்து 2x. அந்த 2x வந்து ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் ஆனாக்கா ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை இந்த ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மோனோடானிக்கலி இன்க்ரீசிங்காகவும் இருக்குது. அதோட டெரிவேட்டிவ் ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. அதனால இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயரை வந்து எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, ஸோ 2x dxன்னு எழுதிக்கலாம். ரொம்ப யோசிக்க வேணாம், நம்ம ஆர்டினரி 10th 12th உள்ள ப்ராப்ளம் தான் அது. ஸோ 2 போட்டு இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் dx இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னாக்கா அது இந்த தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளோதான். எஃப் ஃபங்க்ஷன் வந்து இன்டெக்ரபிள் ரீமான் இன்டெக்ரல் ஃபங்க்ஷனாக இருக்கணும். உள்ள டி கூல்ற ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும். தட் மீன்ஸ் மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருந்து அதோட டெரிவேட்டிவ் வந்து ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ அப்போ 2 into x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா x³ 3 லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் 0 to 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்கா 2/3 அப்படின்னு ஆன்சர் வரும். தட்ஸ் ஆல். Integral if alpha is increasing and f is non-negative integrable function relative to alpha on closed interval a comma b, if c is lies between a to b, then integral c to d f d alpha is less than or equal to integral a to b f d alpha. இங்கே வந்து limit of the integration சின்ன வேல்யூ, இங்கே limit of the integration, இங்கே interval length ஜாஸ்தி, இங்கே interval length கம்மி, f வந்து நான் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால ரைட் சைடு வேல்யூ லெஃப்ட் சைடு வேல்யூ விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இங்கே நான் நெகட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை இல்லைனாக்கா இந்த இன்இக்வாலிட்டியை வந்து சொல்ல முடியாது. நான் நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூவாக இருக்கும். இதே மாதிரியே இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதுதான் எஃப். இந்த எஃப் வந்து ரீமான் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஆனாக்கா ஆமாம் இது ரீமான் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் தான். பாலினாமியல் ஃபங்க்ஷனும் ரீமான் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன். அடுத்து ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்னன்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர். ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அது மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆனாக்கா மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதோட டெரிவேட்டிவ் வந்து 2x வரும். அந்த டெரிவேட்டிவ் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் ஆனாக்கா ஆமாம் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன். ஸோ அதனால இதை எப்படி எழுதிக்கலாம்னாக்கா இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x dx அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 2 காமனாக வெளில எடுத்துனாக்கா இன்டெக்ரல் 0 to 1 x³ dx அப்படின்னு முடியாரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 2 into integral x³ integrate பண்ணோம்னாக்கா x⁴/4 limit of the integration 0 to 1. So upper limit apply பண்ணோம்னாக்கா 2 into 1/4. So it becomes 2/4. 2/4 is equal to 1/2. இந்த ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து 1/2. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்டெக்ரல் 0 to 3 x into d of greatest integer function x minus x 0 to 3 அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ஆன்சர் வந்து 3/2 அப்படின்னு டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து இங்கே என்ன கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா யூவி மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டெக்ரல் யூடிவி ஃபார்முலா நமக்கு என்ன, இன்டெக்ரல்
udv is equal to uv minus integral v du அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ யூக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டினாக்கா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. v அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன, u v மைனஸ் இன்டெக்ரல் v du. duனா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx. ஸோ uv மைனஸ் இன்டெக்ரல் vdன்னு வந்துருச்சு. இப்போ x இன்ட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இதுக்கு லிமிட் ஆஃப் தி இன்டகிரேஷன், இந்த லிமிட் வேல்யூ என்ன, 0 to 3 அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னாக்கா இந்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3 இன்ட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வித் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3, அதோட ஆன்சர் 3 தான். ஸோ 3 மைனஸ் 3 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டேர்ம் எல்லாமே 0 தான் வரும். 0 இன்ட்டு 0 மைனஸ் 0 அப்படின்னு லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் டோட்டலாக 0. இங்கே 3 மைனஸ் 3 0 ஆனதுனால இந்த டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ டோட்டலாக 0. அப்போ எதை மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ணால் போதும்னாக்கா ரைட் சைடு உள்ளதை மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ ரைட் சைடு உள்ளது என்ன இருக்குது, மைனஸ் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, மைனஸ் இன்டெக்ரல் 0 to 1 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இதை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து எதெல்லாம் டிஸ்கண்டினியூஸ் இருக்கும், இன்டிஜர்ஸில் பூரா டிஸ்கண்டினியூஸ் இருக்கும். இன்டிஜர்ஸ் என்னென்ன, இப்போ 0லேருந்து 3க்குள்ளே என்ன இன்டிஜர்ஸ் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அதனால இந்த இடத்த இதுக்கப்புறம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லா இடத்துலையும் இந்த மைனஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டு 0லேருந்து 1 வரைக்கும், 0லேருந்து 1 வரைக்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அதுக்கப்புறம் மைனஸ் 1 to 2, 1 to 2 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 2 to 3 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் dx அப்படின்னு பிரிச்சு எழுதிடலாம். எழுதின பிறகு இப்போ 0 to 1ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0லேருந்து 1க்குள்ள எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 மைனஸ் எக்ஸ்னு வருமா. அப்போ 0 மைனஸ் எக்ஸ்னா ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் எழுதியாச்சு, இந்த எழுதியாச்சு. அடுத்து 1 to 2ல இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1லேருந்து 2க்குள்ள எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் இதோட ஆன்சர் வந்து 1, அதனால 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு முடியாந்துடும். அடுத்து 2 to 3ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ 2லேருந்து 3க்குள்ள எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் 2.1, 2.2, 2.3 அப்ளை பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 2, அதனால இந்த இங்கே இடத்துல என்ன முடியாதுன்னு கேட்டினாக்கா 2 மைனஸ் எக்ஸ் முடியாந்துடும். ஸோ அப்போ இந்த இன்டர்வல்ல எங்கெங்கெல்லாம் டிஸ்கண்டினியூட்டி இருக்கோ அதை பூரா ஸ்பிளிட் பண்ணி எழுதிடும். ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணி அப்பர் வேல்யூ, அப்பர் லிமிட், லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இன்டெகிரேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணாக்கா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ், அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி சுருக்குனீங்கனாக்கா உங்களுக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3/2 அப்படின்னு முடியும். f is Riemann-Stieltjes integrable function with respect to alpha on closed interval a comma b for a less than or equal to x less than or equal to b, let capital F of x equal to integral a to x f of t dt, then capital F is continuous on closed interval a comma b. இதே மாதிரி ஃபங்க்ஷன், இதே ஸ்டேட்மெண்ட் எதுலையும் நம்ம பார்த்துருக்கோம்னாக்கா ரீமான்லையும் பார்த்துருக்கோம். அந்த ரீமானில் பார்த்த அதே ஸ்டேட்மெண்ட் இங்கே என்னவா இருக்குன்னு கேட்டினாக்கா ரீமான் ஸ்டீல்ஜிஸ்லையும் இருக்குது. என்ன அங்கே பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கேபிட்டல் எஃப் ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா எஃப் வந்து ரீமான் இன்டெக்ரலாக இருந்தாக்கா கேபிட்டல் எஃப் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கே, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதோட ரீமான் ஸ்டீல்ஜிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெபெக் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன்.